वेदेषु पौरुषं सूक्तं धर्मशास्त्रेषु मानवम् भारते भगवद्गीता पुराणेषु च वैष्णवम्. இந்த ஸ்லோகம் முக்கியமான பிரமாணங்களில் எதெல்லாம் பிரதானமான பகுதி என்று சொல்ல வந்தது. எல்லா வேதங்களிலேயும் புருஷ சூக்தம் காணப்படுகிறது. அதனாலதான் வேதேஷு பௌருஷம் சூக்தம்னு எடுத்தார்கள். அதேபோல் தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மனு தர்மசாஸ்திரம் சிறந்தது. பாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகங்களோடு இருந்தாலும் அதில் பகவத்கீதை தனி சிறப்பான பகுதி. எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு சிறப்பு. இவை எல்லாமே பிரமாணங்கள்னு கொண்டாடப்படுகின்றன. பிரமா கரணம் பிரமாணம் என்று சொல்லுகிறோம். கரணம்ங்கிறது கருவி, பிரமாண புத்தி, தெளிவான அறிவு. அந்த அறிவு பெறுவதற்குண்டான கருவி ஏதோ அதைத்தான் பிரமாகரணம் பிரமாணம்னு சொல்றோம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வஸ்துக்களை தெரிந்து கொள்வதற்கு பிரமாணம் பிரத்யக்ஷம். இப்ப இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீழ்னால் பார்த்தால் அடியேன் தெரிஞ்சுக்கிறேன். இதை தெரிஞ்சின்றதுக்கு நீங்கள் தான் புரிஞ்சின்றதுக்கு எது பிரமாணமாகிறது? கண்ணால நேர பார்த்தோமே, அந்த பிரத்யக்ஷந்தான் பிரமாணம். அப்ப இந்திரியங்களாலே கிரகிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தால் அதுக்கு பிரத்யக்ஷம் பிரமாணமாகும். இந்திரியங்களாலேயே கிரகிக்க முடியாதுன்னு வச்சுங்க, அப்ப அதை கிரகிக்கிறதுக்கு எது பிரமாணமாகும்? சத்தம் போட்டும் சொல்ல முடியாது, கண்ணால பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியாது, தொட்டும் தெரிஞ்சிருக்க முடியாது, சாப்பிட்டு பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியாது, மூக்கால முகந்து பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஆகிவிட்டால் அப்ப இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது, அதீந்திரியம்னு சொல்றோம். அதீந்திரியமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எது பிரமாணமாகும்? நிச்சயமா பிரத்யக்ஷம் பிரமாணமாக முடியாது. பார்த்தோ கேட்டோ தெரிஞ்சுக்க முடியாது. அதற்கு வேதம்ங்கிற சப்தம் பிரமாணமாகிறது. எது அதீந்திரியமாக இருந்தாலும் அதை தெரிந்து கொள்வதற்கு வேதமே ஒரே பிரமாணம். அதனாலதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னாலும் ஆத்மாவை பத்தியே தெரியணும்னாலும் நாம் இப்ப பிறந்து வளர்ந்திருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற கர்மங்கள் அவைகளே அதீந்திரியம் தானே. கர்மம் கூட கண்ணால பார்த்தோ காதால கேட்டோ தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எது அதீந்திரியமா இருந்தாலும் அதை சொல்லக்கூடியவை வேதங்கள். ஆனா அந்த வேதம் மோட்சம் போறதுங்கிறத பத்தி மட்டும் சொல்லாது, வெறும் வைகுந்தத்தை பற்றி மட்டும் இல்லாமல் இந்திரியத்தால தெரிஞ்சுக்கிற பலதையும் வேதங்கள் சொல்லுகின்றன. ஏன்? இந்திரியத்தால தெரியாததுக்குத்தானே அது பிரமாணமா இருக்கு. வாஸ்தவம் தான். ஆனா அப்படியே பிரத்யக்ஷத்தை கொண்டு உங்களை நான் தெரிஞ்சுக்கலான்னு வச்சுங்க, அது தப்பி போறதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படி என் கண்ணில் பளிச்சுன்னு இருக்காரோ அத போல அந்த இருட்டுக்குள்ள இருக்கிறவர் என் கண்ணுக்கு தெரியல. இத்தனைக்கும் கண் முன்னாடி தான் இருக்கிறார். உங்களுக்கே கூட இந்த சொற்கள்லாம் காதுல விழுந்துட்டே இருக்கிறச்சே, ஒருவேளை ஒரு துளி காது கேளாமை கஷ்டம் இருந்தால் ஏதோ ஒரு சொல்லு காதுக்கு படாமலே கூட போலாம். கவனக்குறைவு இருந்தாலும் காதுக்கு படாம போலாம். அதனால பிரத்யக்ஷத்திலே கூட தப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு எத்தனையோ கோளாறு, நம்ம கண்ணிலேயே கோளாறு இருக்கலாம், வெளிச்சத்துல கோளாறு இருக்கலாம். அதனால் எப்படியுமே இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவைகளை வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சுட்டாகணும். இந்திரியங்களுக்கு உட்பட்டதாக இருந்தா கூட தப்பு இல்லாம தெரிஞ்சுக்கணும்னால் அதையும் சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுட்டாக வேண்டியிருக்கு. அப்ப பார்த்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா? கேட்டே தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்ணுக்கு அதெல்லாம் மூடி நுடலாமானால் எப்பவுமே ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல நம்ம கேள்விப்படுறோம்னால்
அதை மற்றொரு இடத்துல இது சரிதானான்னு கேட்டுப்ப முடியும். அது ஒரு பொருளை வாங்கணும்னா அதுக்கு விலை விசாரிக்கிறதுலேருந்து, வைத்தியர்கிட்ட போய் இன்ன வைத்தியம்தான் பண்ணணுமா, இன்ன வியாதிக்கு இன்னதுதானான்னு கேட்டுக்கிறதுலேருந்து, எதுக்கு ரெண்டாவது அபிப்பிராயம் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றோம். அதை போய் வாங்கிட்டு வந்து தான் வக்கீலா இருந்தாலும் வைத்தியரா இருந்தாலும் பண்றோம். அதே போல வேதத்துக்கும் பிரத்யக்ஷத்துக்கும் ஒரு அழகான பொருத்தம், ஒற்றுமை. ஒண்ணுக்கு ஒண்ணு நன்னா உதவி செய்யும். பிரத்யக்ஷமும் வேதத்துக்கு உதவும், வேதமும் பிரத்யக்ஷத்துக்கு உதவும். இதே இப்ப ரெண்டாம் தரம் வலியுறுத்தி சொல்றேன்னால், பிரத்யக்ஷத்துக்கு வேதம் விரோதம்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் நிலவுகிறது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. பல விஷயங்கள் நமக்கு பிரத்யக்ஷமா புரியும், ஆனா மசமசான்னு புரியும். ஒண்ணு பளிச்சுன்னு தெரிஞ்சிடாது. இப்படி இருக்கணும் போல் இருக்கு, ஆனா அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. யாரான ஒருத்தர் ஆமா அப்படித்தான்னு சொன்னா ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறப்பல பல சமயம் நமக்கு எண்ணங்கள் வரும். அப்ப யார் ஆமாம்னு சொல்லுவா? அதற்கு வேதங்கள் நிச்சயம் தேவை. அதனால வேதத்தில் இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே புரியாத ஆமாம்னு ஒத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. என்னென்ன வேதம் சொல்லியிருக்கோ அதை பிரத்யக்ஷத்தோட நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஆமா இதுதான் சரியா இருக்கும் போல் இருக்கு. ஆனா பிரத்யக்ஷத்தோடனால் வேதம் சொல்றது கண்ணு முன்னாடிலாம் தெரியாது, ஆனா அது ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு கண்லையோ காதுலையோ தெரிஞ்சுட்டு இருக்கும். அப்ப இன்னதுன்னு வேதங்கள் சொல்லும் போது அதை நாமும் பார்த்து, அப்படி ஒண்ணு இது சொல்றது விரோதமா இருக்கிறதா தெரியலையே. இப்ப வேணும்ட்டு ஒரு வார்த்தை சொல்றேன், பிரம்மம் உலகத்தை படைக்கிறார், வேதங்கள் சொல்ல வந்தன. நம்ம இல்லேன்னு நிரூபிக்கலாமா? பண்ண முடியாது. ஏனால் எனக்கு யார் படைக்கிறான்னு தெரிஞ்சாலே ஒழிய பிரம்மம் படைக்கலேன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப எனக்கு தெரியணும், இன்னார் தான் படைக்கிறார், நான் தான் பண்றேன், எழுத்து வீட்டுக்கு தான் பண்றார், யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லையோ? அப்படி யாருமே என் கை காப்பிடல. அப்ப வேதம் பிரம்மம் படைக்கிறார்னு சொல்லச்சே மட்டும் நான் எப்படி இல்லேன்னு அதை நிரூபிக்க முடியும்? அது நிரூபிக்காத வரைக்கும் பிரத்யக்ஷம் வேதத்துக்கு உதவுறதுன்னு அர்த்தம். அதுக்கு விரோதமா போகாது. அப்ப பலதையும் இதே போல நீங்க சொல்லி சொல்லி பார்த்துக்கலாம். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுவோம்? பிரம்மம் படைக்கிறாருங்கிறது. எனக்கு உள்ளூர தோன்றது, எது படைக்கப்பட்டாலும் கண்டிப்பா ஒரு படைப்பாளி இருக்கணும். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒருத்தர் இல்லாத இருப்பாரான்னா அப்படின்னு நானே யோசிச்சு பார்க்கிறேன். யுக்திகளை வைத்து பார்த்தாலும் ஆமாம்னு தெரியுது. அப்ப இந்த பிரமாணங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு உதவிக்கும். அதே அப்ப பிரத்யக்ஷத்தாலேயே நீ தெரிஞ்சுடக்கூடாதானால் அது சாத்தியம் இல்லை. யாரோத்தர் அதீந்திரிய விஷயத்தை சொல்ற சக்தி இருக்கிறவர் சொல்லியிருந்தால்தான் ஆமாம்னு என்னாலே நம்புறதுக்கு முடியும். இதுதான் வேதங்களுடைய அடிப்படை. அப்ப வேதங்கள் அதீந்திரியமான வஸ்துக்களையும் சொல்லும், அதே மாதிரி இந்திரியத்தால பிடிக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லும், ரெண்டையுமே சொல்லும். அது இந்த வேதத்துக்கே உண்டான பெருமை. அதிலே என்னென்னலாம் வாழ்க்கைக்கு உதவும், நம்ம வாழ்க்கைக்கு எது எது தேவை, அது அத்தனையுமே வேதத்தில் இருக்குமானால் அது சனாதன தர்மத்தில் இந்த 4 வேதங்களுக்கே உண்டான பெருமை விட்டே வைக்கலது. எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கு. அதனாலதான் வேதத்துக்கு ஸ்தானங்கள், வித்யாஸ்தானங்கள் 18ன்னு சொல்றது உண்டு, வித்யாஸ்தானங்கள் 14ன்னு சொல்றது உண்டு. வித்யா அறிய போகிறோம், அறிவு வேணும் இல்லையோ? யாருக்கா இருந்தாலும் அறிவுல முதிர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஞானமே முற்ற இன்னும் சந்தோஷமாவும் இருக்க போறோம். அந்த அறிவை எது கொடுக்குமோ அதை மேன்மேல படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். அது யாரான் ஒருத்தர் பண்ணி காட்டுறதை பார்த்து நாம் பண்ணாலும் சரி, ஒருத்தர் சொல்லி காட்டுறதை நான் கேட்டாலும் சரி, புஸ்தகத்திலேருந்து படிச்சிருந்தாலும் சரி, எனக்கு தேவை இன்னும் என் ஞானத்தை வசதிக்கணும். அந்த ஞானம் கனிந்து எனக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு வேதம் உதவும்னால், ஒரே ஒரு வேதம் இருந்து நான் எப்படி வாழறதுக்கு சம்பாதிக்கணும்னே சொல்லலேன்னு வச்சுக்கோ. சாப்பிட்டா தானே உபன்யாசத்துக்கு வர, காசு இருந்தா தானே வேத புஸ்தகத்தையே வாங்க முடியும். அப்ப எனக்கு காசு வேணுமேன்னா அது வேதம் ஒன்றும் சொல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா சம்பாதிப்பேன். ஏன்னா எனக்கு வீடு வாங்கி ஆகணும், வாசல் வாங்கி ஆகணும், கல்யாணம் பண்ணிட்டு ஆகணும், குழந்தைகளை படிக்க வச்சாகணும், சம்பாதிப்பேன். ஆனா தப்பான வழியில சம்பாதித்தாலும் செய்து விடலாம். அதற்குத்தான் வேதம் உள்ள வந்து இது பண்ணியானா சரியான வழி சம்பாத்தியமா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்ப வேதத்தின் தேவை என்ன? பொருள் சம்பாதிக்க வேணும், பொருள் சம்பாதிக்க வேணும்னு வேதம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா அதை எப்படி சம்பாதிக்கணும், நியாயமான வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கறத அதை சொல்லி கொடுக்க போகுது. சரி, இது வேதம் சொல்லியிருக்கு, எனக்கு இப்போ ஆனந்தமா இருக்கணும், சம்பாதிச்சா மட்டும் போறல, ஏதானும் பண்ணினால் ஒரு திருப்தி ஏற்படுமா? பணத்தால மட்டும் அது ஏற்படலையென்னால் கச்சேரி கேள, நல்ல சங்கீதம் உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்னால் பாடவே தெரியாதே,
சாரிகாமா பாதானி ஸ்வரஸ்தானம் எல்லாம் தெரியாதே, எந்த ஸ்வரஸ்தானத்தை எங்க வச்சா என்ன ராகம்னு எனக்கு தெரியாதே. அப்ப இதுக்கு எல்லாத்தையும் ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கணுமோ இல்லையோ. இப்ப ஆரபி ராகம் எது, இல்ல இப்ப மோகனம் எது, தோடி எதுன்னு நீங்களோ நானோ கண்டுபிடிக்கல. என்னைக்கு யார் கண்டுபிடிச்சாங்கிறதுன்னு தெரியாது. கர்நாடக சங்கீதம் என்னைக்கு, இந்துஸ்தானி சங்கீதம் என்னைக்கு தெரியாது. காலங்காலமா இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது, அவ்வளவுதானே தெரியும். அப்ப அடிப்படையா அந்த யாரெல்லாம் இந்த சங்கீத சாஸ்திரத்தை பண்ணிருப்பா, எதனால அதுக்கு ஒரு பெருமை கிடைக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாக்குறோம். காந்தர்வ வேதம் அப்படின்னு அதை பத்தி சொல்லும். ஓ, தப்பும் தவறுமா பாடாதே, இப்ப எப்படி பாடினாத்தான் ஸ்வரஸ்தானம். பொருளீட்ட போகும்போது தப்பு தவறான வழிக்கு போகாதே, இப்படித்தான் பொருளீட்டணும், அதை அர்த்த சாஸ்திரம் சொல்லித்து. பாட்டு கேட்கணும், நிறைய நாட்டியம் பார்க்கணுமா, காந்தர்வ வேதம் வழி சொல்லித்து. சரி, இப்படியே போயிருந்தா உடம்பு சரியில்லாத படுப்பது. நான் மாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கேன், பணத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கேன், ஆட்டத்துக்கு பாட்டத்துக்கு போயிட்டே இருக்கேன்னா உடம்பு சரியில்லாத போகாதா? அப்ப மருந்து சாப்பிட்றதுக்கு வழி, இலை தழை எத்தையோ பறிச்சு சாப்பிட்டு இதனால சரியா போகுமா இதனால சரியா போகுமான்னு பார்த்தா உடம்பு வீணா போனாலும் போயிடலாம். அப்ப இந்த உடம்பு ஒழுங்கா இருக்கிறதுக்கு மருந்து வேணும் இல்லையோ, அதுக்கு ஆயுர்வேத சாஸ்திரம்னு சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் இப்படியே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் சும்மா இருக்கலாம். அது வடக்க தேசம் இருக்கு வம்பு, தெற்க இருக்கிற தேசத்தோட வம்பு, கிழக்கோட வம்பு, மேற்கோட வம்பு, இது எல்லாத்தோட வம்புன்னா பாதுகாத்தாகணுமே. இப்போ எல்லையை பாதுகாக்க வேண்டும் எப்படின்னு எனக்கு வழக்கமே தெரியல. இப்போ அதுக்கு தனுர்வேதம்ன்ற சாஸ்திரம் இருக்கு. இந்த மாதிரி மரத்தை எடுத்துக்கோ, அதால வில்ல பண்ணு, அம்ப வச்சுக்கோ, சொருகிக்கோ, அடிச்சுக்கோ, அப்படிங்கிறதெல்லாம் தனுர்வேதம்ங்கிற சாஸ்திரமாச்சு. அப்ப என்ன காப்பாத்திக்கிறதுக்கு சாஸ்திரம் வந்தது, சம்பாதிக்கிறதுக்கு சாஸ்திரம் வந்தது, வியாதி போக்கிக்கிறதுக்கு சாஸ்திரம் வந்தது, ஆனந்தப்படுறதுக்கு சங்கீதம் முதலான அந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து விட்டது. இது வரைக்கும் நன்னா இருந்தேன். கடைசியில திடீர்னு ஒருத்தர் வந்திருந்து, இது எதுவுமே வேதம் சொல்லுதுன்னு நான் எதுக்கா ஒத்துக்கணும்? இப்போ அவசியமே இல்லை. நீர் பாட்டுக்கு என்னதோன்னு ஆரம்பிச்சுக்கிறீர், இந்த வழியில தான் சம்பாதிக்கணும்னு என்ன தேவை, இப்படித்தான் பாடணும்னு என்ன தேவை, உம்ம வேதம் தான் இது எல்லாத்தையும் சொல்லும்னு என்ன தேவை இப்படின்னு ஒருத்தர் வந்து எதிர்கேள்வி கேட்கும்போது, ஆமாம் வேதத்திலிருந்து தான் இதை தெரிஞ்சுட்டு ஆகணும்னு நான் வாதாடணும் இல்லையோ, வாதாடி இந்த வேதத்தை ஸ்தாபிக்கணும் இல்லையோ. இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேங்கிறது அவர்களை ஒத்துக்க வச்சாகணுமே. அதற்கு இருக்கிறது தான் தர்க்க சாஸ்திரம்னு பேர். அப்ப நியாய சாஸ்திரமோ தர்க்க சாஸ்திரமோ கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அந்த சாஸ்திரத்தை கொண்டுதான், ஆமா நான் இவ்வளவு நேரம் சொன்னது சரிதான், இப்படி 2 மணி நேரம் பேசுறேன், உங்க யாருக்கோ ஒரு சந்தேகம் வந்தது, எடுத்து கேட்டீர்கள்னால் ஏதோ ஒரு ரீதியில உங்களை நான் சமாதானப்படுத்தி ஆகணுமே. அதை தப்பா சத்தம் போட்டெல்லாம் சமாதானப்படுத்த முடியாது, ஓங்கி அடிச்சு சமாதானப்படுத்த முடியாது. நியாயமான முறையில சமாதானப்படுத்தணும் இல்லையோ, அதற்காக நியாய சாஸ்திரம் வந்தது. எல்லாம் சரி, எனக்கு ரொம்ப நாளா குழந்தை பிறக்கலையேன்னு ஒரு குறையா இருக்கு, என்ன பண்ணலாம்னு தேடி பார்த்த எந்த சாஸ்திரத்திலையும் வழி தெரியல. ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லித்து, இன்னொன்னு இப்ப சங்கீதம் கேட்கறதுக்கு வழி சொல்லித்து, இப்படி தேடி இல்லைன்னா சண்டை எடுத்துன்னு போடுங்கிறது. இதுல ஒண்ணுமே இதுக்கு வழி இருக்காது போல் இருக்கே. ஆரோக்கிய குறைவு இருக்கு, அது ஒண்ணு இந்த மருந்து சாப்பிட்டா ஆயுர்வேதத்துல எல்லாம் சரியாகாது போல் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளா குழந்தை பேர் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னால் அதுக்கு ஹோமம் யாகம் யஜ்யம் எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் வேதத்திலே சொல்லியிருக்கேன்னால். வேதத்துல சொல்லித்து, ஆனா ஹோம குண்டம் எப்படி கட்டணும்னு சொல்லலையே, கம்ப எங்க நடனம்னு சொல்லவே இல்லையே, தர்ப்பத்தை எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லலையே, எத்தனை ஹோமம் பண்ணா என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்லவே இல்லையே. இதெல்லாம் இல்லையென்னால் இருக்கே, மீமாம்சா சாஸ்திரத்துல இருக்கே. அப்ப அதை வாசிங்கோ, அதுலதான் யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், யாருக்கு பின்னாடி யார் நிற்கணும், என்ன பண்ணா என்ன கிடைக்கும், எப்படி நம்ம ஆசைப்படுற பலன் கிடைக்கிறது. இந்த பலமெல்லாம் இப்ப அதீந்திரியமான பலம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது, குழந்தை பிறக்கல, பிறக்கணும்னு தெரியறது. அப்ப இப்ப அதுக்கு வழி தெரியல. நான் இப்ப பண்ண போறது எதுவுமே வைத்தியர் பண்ற மாதிரி மருந்து கொடுக்கறத நான் பண்ணல. நான் எங்கேயோ ஒரு ஹோம குண்டத்துக்குள்ள நெய்ய குத்துறேன். இதை குத்தினா என் மனைவினுடைய கர்ப்பத்தில் குழந்தை உருவாயிடுமான்னா அப்படின்னு சொன்னா ஒன்றும் சம்பந்தமே இல்லையே. வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தா குழந்தை உருவாகும் தெரியறதுனால் அந்த சம்பந்தம் எப்படி வந்ததுன்னு சொல்றதுதான் மீமாம்சா சாஸ்திரம். நீ இத்த பண்ணியானால் இதிலிருந்து அந்த சம்பந்தத்தை உனக்கு நான் வழக்கம் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு மீமாம்சை. இப்படியே பல சாஸ்திரங்கள் வச்சுங்களேன். நாம் இப்போ இன்னைக்கு சரி இந்த யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டீரே, நான் அட்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டார். அட்டமின்னா என்னதுன்னு. ஓ, அதை இன்னும் சொல்லவே இல்லையா? அப்ப அதுக்கு வானசாஸ்திரம் படிச்சாகணும். ஆகாசத்துல கிரகங்கள்லாம் சுத்தின்னு இருக்கு, நீ பிறக்கச்சே இன்ன கிரகம் என்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எல்லாம் சொன்னீர், நானும் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், ஆனா ஒண்ணுமே எனக்கு வகைக்கு வரல.
எது நீர் சொன்ன சாஸ்திரம் எதுவும் எனக்கு ஒத்து வரல, எல்லாரும் கை விட்டுட்டா போல இருக்கு, என் நிலைமை ஏன் இப்படி இருக்கு இப்படின்னு ஒருத்தரை கேட்டேன். திடீர்னு வேதம் தெரிஞ்ச ஒருத்தர் உன் கிரகம் அப்படின்னார். அப்பதான் இது வரைக்கும் ஒரு சாஸ்திரத்திலையும் இது வரவே இல்லையே, இது இத்தனையும் தாண்டி எனக்குன்னு ஒரு கிரக ஆபத்து இருக்கான்னா அதை நீ பிறக்கச்சேவே இருந்தது. இப்ப இல்ல, அந்த நிமிஷத்துக்கு பாக்குறச்சே ஒவ்வொரு இடத்துல ஒரு கிரகம் இருந்தது, அதனாலதான் உன் வாழ்க்கையெல்லாம் இப்படி தவிக்கிறதுனால். இவன் உடனே கேட்கிறான், அவரை கூட்ட ஏதானு சமாதானப்படுத்தலாமா, அவருக்கு ஏதானு கொடுத்தோம்னா அது வழிக்கு வருவாரான்னார். பண்ணலாம், அதுக்கு எத்தனையோ பிராயச்சித்தங்கள்லாம் இருக்கு. அப்ப அதுக்கு வானசாஸ்திரம் தெரியணும், எங்கெங்க கிரகங்கள் என்னென்ன நிலைமையில இருக்கு, அதனால எனக்கு என்ன பாதிப்பு ஏற்படுறது, அந்த பாதிப்புகளை நான் எப்படி போக்கிக் கொள்ளலாம், இதெல்லாம் சொல்றதுக்கு அந்த சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. சரி, இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது, எல்லாம் மறந்தே பட போகுது, அதனால நீங்க கொஞ்சம் பார்த்தது எல்லாத்தையும் கிடுக்கிடுன்னு எழுதி வச்சிருந்தா. எழுதணும்னு போறச்சே வெறும்மா உரநடையா எழுதி வச்சு படிச்சு படிச்சு பார்த்தா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல, ஞாபகப்படுத்திக்க முடியல, மனப்பாடம் பண்ண முடியல. அப்போ ஒருத்தர் சொன்னார், அதை அப்படியே செய்யுளா எழுதும், எழுதினா சந்தை சொல்லுலாம், அப்பதான் பாட்டெல்லாம் சுலபத்துல ஞாபகம் இருக்கும்னார். செய்யுள் எழுதினால் நீங்க எழுதி நான் எழுதுற மாதிரி இப்ப செய்யுள் எழுத ஆரம்பிச்சுட்டா தப்பு தவறுமா போடும். சரி, அந்த செய்யுள்ல எத்தனை எழுத்து இருக்கணும், எத்தனை வரி இருக்கணும், எந்த வரி இருந்தா எந்த செய்யுள்னு அர்த்தம், எத்தனை எழுத்து இருந்ததுன்னா என்ன வரின்னு அர்த்தம், அந்த மாதிரி ஏதானு உண்டானால் உண்டு. எழுத்து சாஸ்திரம் தனியா உண்டு, வியாக்கரண சாஸ்திரம் தனியா உண்டு, ஜோதிஷ சாஸ்திரம் தனியா உண்டு, கல்பசூத்திரம் தனியா உண்டு, எழுத்துகளுக்கு இன்னென்ன அலங்காரம் அணிகள் தனியா உண்டு, எதுகே மோனே யாப்பிலக்கணமே தனியா உண்டு. இது இத்தனை இருக்கா? இருக்கு. அப்ப எல்லாம் கவிதை எழுதுறதுக்கு உண்டான சாஸ்திரம் எல்லாம் வேணும்னால் இது இத்தனையுமே வேதத்தினுடைய பகுதி. அதனால வேதம்னு சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மோட்சம் போறதுக்கு வழி சொல்லும் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். இது இத்தனையுமே உலகத்துல இப்ப ஏற்பட்டிருக்கு, நன்னா இருக்குன்னால் அதனுடைய ஆதாரம் அடிப்படை வேதங்களில் உள்ளன. அதிலிருந்து ஒரு சில சாஸ்திரங்களை எடுத்து எப்படி நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படுறது, இதை கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணுமே. இளைஞர்களும் படிக்கணும். நியாயசாஸ்திரம் படிச்சுட்டு நீங்க எங்க படிக்க போறீங்களோ அதையே படிங்க. படிச்சுட்டால் 2 மணி நேரம் புரிஞ்சுக்கிற ஒன்னே அரை மணி நேரத்துல புரிஞ்சுக்கலாம். யாரும் நீங்க சொல்லதை ஏத்துக்க மாட்டாள்னால் ஏத்துக்கிற அளவுக்கு சாமர்த்தியமா பேசலாம். இது ஏன் இப்ப உபயோகப்பட போறதுன்னு சொல்றேன், எந்த அஞ்சை பத்தி நம்ம பார்க்க போறோங்கிறது சொல்றேன். அடிப்படை தர்மம், எப்படி தர்மம் பண்ணணுங்கிறது சொல்றது. நீ நன்னா இருக்கணும்ன்றியே, இதெல்லாம் வேற சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றியே, அப்ப தப்பு வழிக்கு போகாதே, நல்ல வழிக்கு வா, தர்மத்தின் வழி வா, நல்ல வழிக்கு வா, தப்பான வழிக்கு அதர்மத்தின் வழி போகாதே. அதை யார் சொல்றது சொல்லுங்க. இன்னென்னது தர்மம், இன்னென்னது அதர்மம்னு சொல்லணும்னால் இப்ப வரிசையா பேட்டி எடுத்துன்னு வந்தால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்லுவோம். உங்களுக்கு தர்மம்னு பட்டது அவருக்கு படாது, அவருக்கு அதர்மம்னு பட்டது உங்களுக்கு படாது, ஆளாளுக்கு மாத்தி மாத்தி படும். அப்ப மொத்தமா யாரோ ஒருத்தர் நம்ம எல்லார விட மேல இருக்கிறவர், தப்பே பண்ணாதவர், எல்லாருடைய கல்யாணத்திலையும் நன்மையிலையும் ஆசை இருக்கிறவர், அப்படி இருக்கிறவர் எதை தர்மம்னு எழுதி வச்சுட்டாருனால் ஆமாம் சரின்னு ஒத்துணுடுவோம் இல்லையோ. இப்போ ஒரு நகைக்கடைக்கு போறோம், போ எப்படி தர்மப்படி பண்ணணும், அவ உடனே ஒரு கணக்கு சொல்லுவா. 991, 995, 997 இப்படின்னு ஒண்ணு போட்டு கொடுத்துருவாள் இல்லையோ. நம்ம என்ன போட்டு வந்தாலும் அது பின்னாடி ஒண்ணு குத்தி அவ பேரை குத்தி இந்த அங்க 996 வாங்கிக்கோங்க அப்படின்னு விட்டால் இது என்ன அந்த நகைக்கடைக்காரரா கண்டுபிடிச்சார்? கண்டுபிடிக்க விட்டுருந்தா ஏற்கனவே இந்த 996 வர்றதுக்கு முன்னாடி அவனா குத்திருந்தா யாருக்கு எதுன்னு தெரியாது இல்லையோ. நீங்க 800லயும் கொடுக்கலாம், ஒருத்தர் 1000லயும் கொடுக்கலாம், ஒருத்தர் 900ல கொடுக்கலாம். அப்போ அதுக்கு நிதானமே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படைன்னு வரல இல்லை. அதுக்கப்புறம் தான் சரின்னு முழிச்சுக்கும் மெதுவா அரசாங்கத்திலேருந்து முழிச்சுண்டு. இப்படின்னா கடைசியில 15 வருஷம் கழிச்சு வளையல திருப்பி கொண்டு வச்சே பாதி காசு கூட இவனுக்கு கிடைக்காது. அதனால இப்படி எல்லாம் பண்ணா போறாது. அதுக்கு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும், வகைமுறைப்படுத்தணும், ஒரு தப்பு தண்டா நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரின்னு ஒண்ணு ஏற்படுத்துவா. போட்டாச்சு, இனிமே எல்லாரும் அதன்படி போகணும். போகமாட்டா 4 பேர், அது இருக்கவே இருக்கு. என்னதான் இருந்தாலும் அதை சமாளிச்சுக்கணும். அடிப்படையில ஒண்ணு கொண்டுட்டோம் இல்லையோ. அப்ப அது யார் ஒத்துப்பா? இதே நகைக்கடைக்காரர் பண்ணா ஒத்துக்க மாட்டா. அது அரசாங்கத்திலேருந்து எல்லாரும் கூடி ஆமா இதுதான் ஒத்துக்கணும். அது ஒரு தங்கத்துக்கு அது முடியும், பருத்திக்கு ஒண்ணு முடியலாம், வேற ஏதோ ஒண்ணுக்கு இரும்புக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப நம்ம பேசினது எல்லாமே அத்தீந்திரியமா இருக்கே, இந்திரியங்களுக்கே அப்பாற்பட்டது. அப்ப அதுல இத போல ஒரு நிதானத்தை கொண்டாடணும். கொண்டணும்னா ரொம்ப பெரியவர்கள் சேர்ந்து தானே பண்ணியாடணும். அது எத்தனை பெரியவரா இருக்கணும், அவர் சந்தேகமே வரக்கூடாது சார். அவர் எந்த விதத்திலே இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, தப்பு முடிவெடுக்கலாமா, கொஞ்சம் புரியல போல் இருக்கே, இந்த குழப்பம்
எங்கிட்ட இவனை வேணா திருச்சி விட்டுடலாமா அப்படிங்கிற எண்ணம், தான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம், இது எதுவுமே அவர்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர் இதை எழுதினார்னா தான் அதை நம்பி நாம செய்ய முடியும். அது யாரா இருக்க முடியும்னா பகவானா தான் இருக்க முடியும். வேற யாரா இருந்தாலும் அவன் யாரோ ஒரு மனுஷன் ஆயிடுறார், தேவன் ஆயிடுறார். உடனே அவருக்குன்னு இப்ப சொந்தத்துல இன்னென்ன தேவைகள்லாம் வந்துடுறது. அதனால தான் எழுதரிச்சேவே தனக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சுட்டாருனா. அதனாலதான் வேதத்திலே சாஸ்திரங்களுக்கு பெருமையே இது எந்த மனிதனாலும் எழுதப்பட்டது அல்ல. தேவர்களும் எழுதலே, ரிஷிகளும் எழுதலே. அப்ப இது என்னது? இப்போ இது அபௌருஷேயம்னு சொல்லுவோம். அப்பௌருஷேயம் புருஷ ஆரோ ஒரு மனுஷன், பௌருஷ பௌருஷேயம் மனிதனால் எழுதப்பட்டது. அப்பௌருஷேயம் எந்த மனிதனாலும் எழுதப்பட்டது அல்ல. அப்ப இதுக்கு தானே நாள் நட்சத்திரம் உண்டா சுவாமி? வேதத்துக்கு பிறந்த நாள் என்னைக்கு தானே 5000 வருஷம் 7000 வருஷம் 70,000 இருக்குமானால் எந்த வருஷ கணக்கு இல்லை. இல்ல 7000 ஒண்ணு சொல்றாளேனால் அது இப்ப இவர்கள் இன்று கண்டுபிடித்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அதெல்லாம் மாத்திருவாளா? அறிவியல் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குமேன்னு கேட்டா இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கையில வச்சிருந்த யந்திரம் வடக்குன்னு ஒண்ணு காட்டியிருந்துதான். இத்தனை நாள் நீங்க பார்த்து இந்த வடக்கு இல்லையேன்னு டாக்கும். பின்ன நான் சந்தியாவந்தனத்துக்கு அர்க்கியமெல்லாம் விட்டுட்டேனே, அப்ப அது இல்லையானால் இல்லையா? அது ஒரு 10 கோணம் தள்ளி விட்டுருந்தீர். இப்ப நாங்க திருப்பிட்டோம். அப்ப இத்தனை நாள் விஞ்ஞானத்துல சொல்லியிருந்தேனால் இத்தனை நாள் சொல்லியிருந்தோம், இப்ப சரியா சொல்ல ஆரம்பிச்சோம்னால் அப்ப இவ்வளவு நாள் விஞ்ஞானத்தின் அடிப்படையில நான் என்ன பார்த்தேன்? இது இந்த மாதிரி தப்புறது, அதனால விஞ்ஞானம் தப்புன்னு அடியன் சொல்லவே வரல. அடியன் சொல்ல வந்தது இவ்வளவுதான் சொல்றதுக்கு சாத்தியம்னு சொல்ல வர. இதுக்கு மேல சாத்தியம் இல்லை. எவ்வளவு முடியுமோ யாருமே அவ்வளவுதான் சொல்ல முடியும். யாரும் கடவுள் இல்லையே. இப்ப நான் யாரு சூரியனை உதிக்க வைக்கல, நான் சந்திரனை உதிக்க வைக்கல. ஆனா அது நடக்கிறது. இருக்கிற கருவிகளை வைத்துக் கொண்டு அது எப்படின்னு சொல்றதுக்கு தான் முடியும். ஆனந்தமா தான் எல்லாம் தான் கிளம்பித்துப்போ. இப்பவும் நம்பிக்கையோட தான் இருக்கும். கண்டிப்பா சந்திரன்ல போய் இறங்கினதை கண்டுபிடிச்சிருவோம். அதெல்லாம் விட்டுட மாட்டோம் சாமி. அது எப்படி நம்மளை கைவிடுமான்னு இப்போ அது செய்வோம்னா நம்புறோம். இப்போ இத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு யோசிச்சிருப்பா, எத்தனை கணக்கு போட்டிருப்பா. இது நம்ம நாடு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எத்தனையோ நாடுகள் முயற்சி பண்ணியிருக்கா. அதுல வெற்றி அடைந்தவர்களும் உண்டு, அந்த தடவை தோல்வி அடைஞ்சிட்டு அடுத்த தடவை வெற்றி அடைஞ்சவாளும் உண்டு. எந்த தப்பும் இல்லை. விஞ்ஞானத்திலையும் தப்பு இல்லை, மெஞ்ஞானத்திலையும் தப்பு இல்லை. ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் சண்டை மூட்டி விடணும்னு நினைக்கிறவன் பாடுதான் தப்பு. அது செய்யக்கூடாது இல்லையா? விஞ்ஞானமும் நியாயமா தான் பேசுறது, மெஞ்ஞானமும் நியாயமா பேசுறது. அப்பப்ப இப்ப தங்க கண்ணுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவா. அதுக்கப்புறம் முன்னாடி இருந்தால் அது தெரியாது சாமி, நாளை கண்டுபிடிச்சா சொல்லுவோம். அதுக்குதான் யாருமே கழுத்து போடச்சே என்ன பண்ணுவா, கணக்காளர்கள் கழுத்து போடுறாளோ இல்லையோ. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்களை பொறுத்து, நான் கேட்டபோது இவர் சொன்ன உண்மைகளை பொறுத்து இதோ நான் கையெழுத்து போடுகிறேன், இதுல எது மாறித்தினாலும் கையெழுத்து செல்லாதுன்னு இப்படி போய் சொல்றீர். என்னால் அவ்வளவுதான் பண்ண முடியும். யாரும் அதை தாண்ட முடியாது இல்லையா? அதனால 7000ன்னு சொன்னதுக்காக ஆமாம் 7000லாம் முடிக்க முடியாது. அதுக்கு மேல தாண்டி பார்க்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறது இது 7 இல்லை 70 இல்லை 7 லட்சம் இல்லை, அனாதி. அப்ப வேதங்கள் அனாதி காலமாக இருக்கின்றன, அபௌருஷேயங்களாக இருக்கின்றன. அந்த வேதத்தை பத்தி நினைச்சு வேதம்ங்கிறது அப்ப என்ன வாயிடுறது? எழுத்துல எல்லாம் இல்லை. அது இருந்ததெல்லாம் கேட்டே வர்றது. அவருக்கு சொல்லுவார், அவருக்கு சொல்லுவார், அவருக்கு சொல்லுவார். பிரளயம் வரும், மீண்டும் வேதம் உபதேசிக்கப்படும். மறுபடியும் பிரளயம் வரும், மீண்டும் உபதேசிக்கப்படும். எத்தனை பிரளயம் வந்ததுனாலும் மறுபடியும் அது உபதேசிக்கப்படுறது இல்லையோ. கேள்வி முறையிலேயே வந்திருக்கிறபடியால் ஸ்ருதின்னு பேர் வச்சுக்கிறோம். அப்ப வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேர். வேதம்னு ஏன் பேருன்னு சொல்றேன். முதல்ல அதுக்கு ஸ்ருதின்னு பேருன்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் வேதம்னா என்ன பேர் பார்த்துப்போம். அதுக்கு இருக்கிற மத்த அப்படி ஒட்டின்னு இருக்கிற சாஸ்திரங்கள் எதுன்னு பார்க்கலாம். பூமிக்கு சந்திரனை போலத்தான். இப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் சந்திரன் ஆட்டம் பல கோள்கள் சுத்தின்னு இருக்குன்னு சொல்றாள் இல்லையோ. அதை போல வேதம்ங்கிறத பூமின்னு வச்சுங்க. அதுக்கு கோள்கள் சுத்துற மாதிரி இத்தனை சாஸ்திரங்கள் சுத்தின்னு இருக்கு. நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், ஆயுர்வேத சாஸ்திரம், அதெல்லாம் அந்த வேதம்ங்கிறத சுத்தின்னு இருக்கும். நாம அதுக்கு பயன்படுத்திக்க போறோம். இப்போ ஒவ்வொன்றுத்தினால ஒவ்வொரு நன்மை. அதே போலத்தான் அப்ப இதை தெரிஞ்சுக்க அந்தந்த வாழ்க்கை அந்தந்த பகுதியை நாமும் தெரிந்து கொண்டவர்கள் ஆகும். அப்போ வேதம் என்பது ஸ்ருதின்னு பேர் பெற்றது. என கேட்டே வந்திருக்கிறபடியால் அந்த ஸ்ருதிக்கு மெருகூட்டுறதுக்காக, மற்ற வாழ்வியலை சொல்லுவதற்காக ஏனைய சாஸ்திரங்கள் பிறந்தன. அத அங்கங்கள் உபாங்கங்கள்னு ரெண்டா பிரிச்சுப்போம். வேதங்கள் 4 வேதங்கள்னு சொல்றோம். அதெல்லாமே துவாபர யுகத்தினுடைய கடைசியில தான் ஆரம்பிச்சது. அது வரைக்கும் 4 வேதங்கள்னா சொல்றது இல்லை, இருந்தது ஒரே வேதம். ஆனா அந்த ஒரு வேதத்துக்குள்ளேயே 4 பகுதிகள் இருந்தன. வேதத்துக்குள் 4 பகுதிகள். கத்தியமா ஒரு பகுதி இருந்தது, பத்தியமா ஒரு பகுதி இருந்தது,
கான ரூபமா ஒண்ணு இருந்தது, மூணும் கலந்ததா ஒண்ணு இருந்தது. அப்படின்னா கத்தியமா இருக்குன்னா உரைநடையா இருக்குன்னு அர்த்தம், பத்தியமா இருக்குன்னா செய்யுளா இருக்குன்னு அர்த்தம், அதே கானமா இருக்குன்னா பாட்டு சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். இது மூணுமே கலந்திருக்குன்னா விட்டு போனதெல்லாம் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். இப்படித்தான் அது ருக்கு பகுதி, யஜுசு பகுதி, சாம பகுதி, அதர்வண பகுதின்னு வேதத்துக்குள்ள இருந்தது. இது ருக்கு, இது யஜுசு, இது சாமம், இது அதர்வணம். எது எதுவா இருக்கும்? கத்திய பத்தியங்களா இருந்ததுன்னா ருக்கு யஜுஸா இருக்க போறது, கான ரூபமா இருந்ததுன்னா சாமமா இருக்க போறது, கலந்து கட்டியா இருந்ததுன்னா அதர்வணமா இருக்க போறது. இப்படியாகத்தான் வேதம் துவாபர யுகத்தினுடைய கடைசியில பிரிக்கப்பட்டது. அதனால 4 வேதங்கள்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதுக்கு அங்கங்கள் சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு மொத்தம் 6 அங்கங்கள். சிக்ஷாயாம் வர்ண சிக்ஷா, எழுத்துக்களை பத்தின படிப்பு சீக்ஷான்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இலக்கணம்ங்கிற படிப்பு, எழுத்தை கூட்டி சொற்களாக்க வேண்டாமா, சொற்களை கூட்டி வரி ஆக்கணுமே, வரிகளை கூட்டி பாட்டாக்கணுமே, பாட்டை கூட்டி ஒரு பெரிய 4000 திவ்ய பிரபந்தமாக்கணுமே, இத்தனை ஆக்கணும்னா அது இலக்கணம் வேணுமோ இல்லையோ? அது இலக்கணத்தை படிச்சுட்டு புலவர் எழுத மாட்டார். எழுதுற புலவர்கள் ஓஹோன்னு இருந்தவாள்லாம் இலக்கண வகுப்புக்கு அநேகமா போயிருக்க மாட்டான். அவ எழுதிடுவா, எழுதினா அது ஓஹோன்னு கவிதை இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற பேர் இலக்கணக்காரர்கள் உட்கார்ந்து ஓ இது இப்படி எல்லாம் இருக்கு போல் இருக்கு, அதனால நாம இலக்கண சூத்திரத்தை எழுதுவோம். அப்புறம்தான் தொல்காப்பியம் வரும். தொல்காப்பியத்துக்கு முன்னாடி என்ன கவிதையே இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கும். பாட்டு எண்ணில இருந்தோ இருக்கு. ஆனா அந்த பாட்டுக்கு இப்படி வச்சுக்கலாம். தங்கம் எப்போ உண்டு, நகை எப்போ உண்டு, வியாதி எப்போ உண்டு? வைத்தியர் தான் அப்புறம் வருவார். வைத்தியர் வந்த அப்புறமா வியாதி வரும். வியாதி வந்த பிற்பாடு தான் வைத்தியர் வர முடியும். எதுவா இருந்தாலும் பொருள் முன்னாடி இருக்கும், அதுக்கப்புறம் தான் அதை உபயோகப்படுத்துறோமோ யாரோ வருவோம். எனக்கு சொல்ல வந்தேன், சிக்ஷாயாம் வர்ண சிக்ஷா. அப்ப எழுத்து படிப்பு சிக்ஷா, இலக்கண படிப்பு வியாக்கரணம், சிக்ஷா வியாக்கரணம். சந்தகா அதுதான் ஆசிரிய விருத்தம், கலி விருத்தம். அதே வெண்பா பாடல், ஆசிரியப்பா பாடல் அப்படின்னு விதவிதமா வச்சிருக்க முடியும். அதுக்கெல்லாம் விருத்தம், பா விருத்தம், யாப்பிலக்கணம்னு தமிழ்ல சொல்லுவோம். அதைத்தான் சந்தகான்னு இங்க சொல்றான். அப்ப இன்னென்ன சந்தஸ், இது காயத்ரி, இது உஷ்ணிக்கு, இது பிருகதி, இது அனுட்டுப்பு, இது திருட்டுப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் சந்தஸ்ன்னு சொல்றோம். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம். வேத சப்தங்களில் ஆழமான சொற்களுக்கு இருக்கிற பொருள் சொல்றது. உக்தன சொல்வது, நிருக்த நன்ன ஆழமா அறிஞ்சொற்பொருள். தமிழ் பாடம் படிக்க கேள்விப்பட்டிருக்கிறது. எல்லா பாடம்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்புறம் அது தனியா வரும், அதை மட்டும் போய் பரிசு எழுதிரும். அதான் அறிஞ்சோர் பொருள்னு பேர். அதை போல நிருக்தம்ங்கிறது அறிஞ்சோர் பொருள். சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம். உங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்தாலுமே, பித்திருக்கள்லாம் இருந்தாலுமே, ஏதான் அவர்களுக்கு நல்லது பண்ணிருக்கிறானால் ஒண்ணும் பண்ணதில்லையே, தர்ப்பணம் பண்ணுன்னு சாஸ்திரம். இதே சாஸ்திரம் தர்ப்பணம் பண்ணுன்னு எப்ப பண்ணணும்னு கேட்டேன். நான் வேணா தித்தியை என்னைக்கு பண்ணிக்கிட்டோமா? ஏன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, அதனால பெசாத தர்ப்பணத்தை அன்னைக்கு பண்ணிக்கிறேன்னா. ஓ அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ண முடியாது. உன் பித்திருக்கள்லாம் பித்ருலோகத்துல இருக்கா, அவர்களுக்குன்னு ஒரு நாள், இஷ்டமான நாள் இருக்கு, அப்ப பண்ணு. அது என்னைக்குன்னு கேட்டேன். அமாவாசை அன்னைக்கு பண்ணு. சரி, அமாவாசைன்னா ஏற்கனவே நான் வான சாஸ்திரத்தை வச்சு படிச்சு வச்சிருக்கேனே. அமாவாசை என்ன இன்னைக்கு வரும், பௌர்ணமி என்ன இன்னைக்கு வரும், பிரதம என்ன என்ன, தித்திய என்ன என்ன, எல்லா கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அமாவாசையை இப்ப ஜோதிஷ சாஸ்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. அன்னைக்கு நான் தர்ப்பணம் பண்ணோம்னா கார்த்தால் எழுந்திருந்தா 6:45 மணிக்கு தர்ப்பணம் பண்ணிட்டான். கேட்டா அமாவாசை அன்னைக்கு பண்ண சொன்னீரோ இல்லையோ? பண்ணேன்னா. ஓ அந்த மாதிரி பண்ண முடியாது. பித்திருக்களுக்கு ஒரு நேரம் தான் பிடிக்கும், அவளுக்கு காலங்கார்த்தால எல்லாம் பிடிக்காது. அவளுக்கு பகல் 11:30 மணிக்கு அப்புறம் பண்ணியானா தான் அவர்களுக்கு பிடிக்கும். இப்படின்னு நீர் எழுதி வச்சீரா, நான் எழுதி வச்சேனான்னு கேட்டேன். பித்திருக்களுக்கு அமாவாசை பிடிக்கும்னு யாரு சொன்னா, பித்திருக்களுக்கு 11:30 மணி தான் பிடிக்கும்னு யாரு சொன்னால் அது அடியனுக்கு தெரியாது. அது ஏற்படுத்தப்பட்டது வேதம் ஏற்படுத்தப்பட்ட காலத்திலேருந்து பகவான் தான் ஏற்படுத்தியிருக்கார். அது எப்படி? அதுக்கும் ஒரு நியாயம் வேண்டாமானால், இந்த நியாயம் கற்பிக்கிறதுக்கு ஓரளவு தான் நம்ம போக முடியும். எங்கேயா இருந்தாலும் இது வரைக்கும் நியாயம் எங்க போலாம்? உங்க பக்கத்தில் இருக்கிற நீதிமன்றம், மதுரைக்கு நீதிமன்றம், சென்னைக்கு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அதில் கீழ் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், 1 நீதிபதி, 3 நீதிபதி, 5 நீதிபதி, மறு ஆய்வு முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஆக முடியாது இல்லையா? இத்தனை தூரம் போங்க. போன பிற்பாடு ஏதான் ஒரு இடத்துல போய் ஆமாம் அந்த நீதிபதி ஏன் கொடுத்தார் என்று நான் கேட்க வேண்டும், நாள் கேட்க முடியாது. மேலும் அதை கேட்கறதுக்குள்ள எனக்கு ஆயுளே முடிஞ்சு போடும்.
இதை தாண்டறதுக்குள்ளேயே 50 வருஷம் ஆயிடுது. இதுக்கப்புறம் நான் எங்க போய் யாரோட போராடுறது சொல்லுங்க. அப்ப உலகத்திலேயே ஒரு சின்ன சமாச்சாரத்தில இருந்து இவ்வளவுதான் போனா ஏதோ ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும். யாரோ ஒருத்தர் சொல்றது ஆமான்னு ஏத்துட்டு தான் ஆகணும். அத போல பகவான் பார்த்த அமாவாசை தான் பித்திருக்கள் தினம். ஆமாம், இன்னென்னத்துக்கு இன்னென்ன தினம். பித்திருக்களுக்கு பகல் வேளை 11:30 மணி தான் பிடிக்கும். மனுஷர்களுக்கு கார்த்தால 4-6 தான் நல்ல வேளை. அசுரர்களுக்கு மாலை தான் பிடிக்கும். ராட்சசர்களுக்கு இரவு தான் பிடிக்கும். எழுதிட்டாருன்னா இனிமே எல்லாரும் அப்படியே தான் சுத்தி வந்துட்டு இருக்கோம். இதை மாத்த முடியாது. இது காகிதம். காகிதம்னு சொன்னா இதை குறிக்கும்னு எங்கேயோ எழுதப்பட்டிருக்கு. வேண்டாம், ஜமக்காலம்னு சொன்னா காகிதத்தை குறிக்கும், நான் மாத்திக்கிறேன்னு என்ன மாத்தின்னு இருக்கலாம். எனக்கு யாரும் பரீட்சைக்கு போனா ஒண்ணுமே போட மாட்டான். இந்த மாதிரி நான் மாத்தி மாத்தி எழுதினேன்னா என்ன எனக்கு கிடைக்கும் இப்போ? அதனால இருப்பதை இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எல்லாத்தையும் நான் மாத்திடுறேனேன்னு புரட்சி பேசுவது புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா இப்போ என்னதான் கத்திருந்தாலும் உலகத்தோடு ஒட்டி வாழாட்டா பலகத்தும் கல்லாதவர், அது கல்லாதவர்கள் ஆயிடுவோம். ஆக இப்ப இதுல இருந்து நம்ம பார்த்தது ஜோதிஷ சாஸ்திரம் பார்த்துருந்தோம். அமாவாசை இன்னைக்கு பண்ணணும், அதுவும் 11:30 மணிக்கு பண்ணாதான் அவர்களுக்கு பிடிக்க போறதுனால் அது எப்போ நான் கண்டுபிடிக்கணுமோ இல்லையோ, அதுக்கெல்லாம் வான சாஸ்திரத்தை வச்சு ஜோதிஷம் நமக்கு வகை சொல்லும். அமாவாசைன்னா இப்பதான் வரும், அன்னைக்கு சூரியோதயம் இத்தனை மணிக்கு ஆகும், அதுல 11:30 மணிங்கிறது இப்ப வரும், இப்ப பண்ணியானா உனக்கு இந்த நல்லது அப்படின்னு எனக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாருங்க. இதை ஜோதிஷம்னு சொல்றோம். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பசூத்திரம். கடைசியா இருக்கிறது கல்பம். கல்பம்ங்கிறது இந்த கர்மங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையோ. இப்ப நான் வாழணும், கல்யாணம் பண்ணிக்கணும், உடனே வேதம் குறுக்க வரும், இப்படித்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, எங்க அப்பா போயிட்டார், இப்பவான வெறுமை விடுவீரானால் அதுக்குன்னு நடுவில் வந்துடும். உங்க அப்பா போனார்னா இப்படித்தான் கர்மம் பண்ணணும். அவன் போனாலும் நீர் தான் சொல்றீர், பிறந்தாலும் நீர் தான் சொல்றீர். விடமாட்டீரானால் விட்டுட்டா நீ போய் மோதி நடுவியே. எங்கேயாரும் விடமாட்டீரான்னா வண்டியை உற்பத்தி பண்றதுக்கு அரசாங்கம் இடம் கொடுக்கணும். உற்பத்தி பண்ற தொழிற்சாலைகளை போய் கூட்டின்னு வரணும். இங்க இருந்தா யாரும் வரமாட்டா, இங்கேருந்து போகணும், போய் அவளை அழைச்சின்னு வரணும். அழைச்சின்னு வந்துட்டு வெறுமை நிலம் கொடுக்கணும், அவளுக்கு நீ வரி கட்ட வேண்டான்னு சொல்லணும், அவளுக்கு மின்சாரம் கொடுக்கணும். இதுக்கப்புறம் அவ நன்னா உற்பத்தி பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கொடுங்கோ அப்படின்னு வசதி பண்ணணும். நமக்கு நிறைய வேலை போட்டு கொடுத்தா தான் கையில வாங்கறதுக்கு காசு இருக்கும், அப்பதான் போய் வண்டி வாங்குவோம், அதை வாங்க வைக்கணும். இத்தனையும் அது பண்ணிவிட்டு நம்மளை ஓட்ட விட்டுட்டா மோதின்னு போயிடும். அப்ப அதுக்கு ஓஹோ, நான் வண்டியை மட்டும் உற்பத்தி பண்ண சொல்லி பிரயோஜனம் இல்லை, எப்படி ஓட்டணுங்கிற சட்டத்தையும் தான் போட்டாகணும். அப்ப அதுக்கு சட்டம் போட்டு அதுக்கு பரீட்சை வச்சு அதுக்கப்புறம் அந்த பரீட்சைக்கே போகாமல் வீட்டில இருந்தே அதுக்கு சான்றிதழ் வாங்கி விடலாம் சுவாமி அப்படின்னா அதை பிடிச்சுன்னு போறதுக்கு உண்டான சட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தி எத்தனை பாடு இந்த அரசாங்கம் பட வேண்டியிருக்கு. இப்போ இதுல எல்லாம் 5 வருஷத்துக்குள்ள வேற பண்ணணும். இது யாரான ஏதானு மாறினா 5 வருஷத்துக்கு அப்புறம் யார் வருவோம் தெரியாது, யார் இருப்போம் தெரியாது. அதனால அதுக்குள்ள சட்டங்களை பண்ணிக்கோங்கனால் இது ஒரு கஷ்டமும் இல்லாமல் எப்போதைக்குமா ஒரே சட்டத்தை எப்பவோ போட்டுட்டு ஆனந்தமா இருக்கார் பாருங்க, அவர் தான் பிரம்மம். அதனால அவர் மாறவும் போறதில்லை, 5 வருஷம் ஆபத்தும் இல்லை, இத்தனை சட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கார். அப்பப்ப சட்டம் மாறுதெல்லாம் தேவையில்லை. இப்போ நாடு முன்னேறுகிறபடிக்கு சட்டங்களை மாற்றி கொள்ளுகிறோம்லாம் சொல்ல மாட்டார் அவர். எந்த நாடு அதுக்கு தான் எப்பப்ப கிருத்த யுகத்துல நாடு எப்படி இருக்கும், திரேதானா நாடு எப்படி இருக்கும், இந்த சுழற்சியை கூட நிச்சயப்படுத்திட்டார். அது காலத்தினுடைய சுழற்சி, இடத்தினுடைய சுழற்சி படி பூமண்டலத்தில் இருக்கிறவா எப்படி நடந்துப்பா, சொர்க்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படி நடப்பா, சத்தியலோகத்தில் இருக்கிறவா எப்படி நடப்பா, பூமண்டலத்திலேயே ஜம்பூ தீபத்தில் இருந்தா எப்படி நடப்பா, பிளக்ஷ தீபத்தில் இருந்தா எப்படி நடப்பா, பிளக்ஷ தீபத்துல திரேதாயுகத்துல எப்படி நடப்பா, ஜம்பூ தீபத்துல கிருத்தயுகத்துல எப்படி நடப்பா, இவ்வளவு பெரிய சட்டம் போட்டிருக்காரு இல்லையோ. அப்ப இதெல்லாம் அந்த சட்டத்துக்குள்ள ஒத்தொத்தரா விழுந்துக்க வேண்டியதுதான், ஓட்டிக்க வேண்டியதுதான். அப்ப அவர் புதுசா ஒண்ணு இயற்ற போறதில்லை, ஏற்கனவே இயற்சியா எடுத்து அதன்படிக்கு அந்த சட்ட புஸ்தகத்தின்படி வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு சில சூத்திரம், அதே இப்ப ராஜநீதி எப்படி நடக்கணுங்கிறதுக்கு சூத்திரம், நான் கர்மங்களை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு சூத்திரம், அந்த சூத்திரங்கள்லாம் சேர்த்து கல்ப சூத்திரம் அப்படின்னு கடைசியா சொன்னோம். சீக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். சந்தா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், இந்த 6 அங்கங்கள்னு சொல்றோம். இதை தவிர உபாங்கங்கள்னு 8 இருக்கின்றன. ஒரு 4 வேதங்கள், அதுக்கப்புறம் 6 அங்கங்கள், அதுக்கப்புறம் 8 உபாங்கங்கள். அந்த 8 நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், இதிகாச புராணங்கள். ஒரு 4 ஞாபகம் வச்சுங்க. தர்மசாஸ்திரம், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், இதிகாச புராணம் 4. இன்னொரு 4 இப்ப வேதம்னு சொன்னனே, காந்தர்வ வேதம், தனுர்வேதம், ஆயுர்வேதம், அர்த்த சாஸ்திரம். அப்போ ஒரு 4. சொத்து சம்பாதிக்கணும், ஜாகிரதையா இருக்கணும்,
எங்கெங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு உரிமை இருக்கு, இல்லை ஆணுக்கு உரிமையா, பெண்ணுக்கு உரிமையா, மாப்பிள்ளை கொடுக்கணுமா, மாட்டு பொண்ணு கொடுக்கணுமா, எல்லாம் எழுதணும் இல்லையோ. தாயாதி பேர் சண்டை எப்படி, இன்ன தாயாதிக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும், தாயாதிக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீயே அனுபவிக்கலாமா, எப்படியோ சின்ன வயசுல அப்பா போயிட்டா யாருக்கு சொத்து, பெருசா போறான் யாரு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு ஏதோ இப்ப சட்ட புத்தகத்துல தான் இருக்குன்னால் நிதானமா நீங்க படிச்சுட்டு எப்ப நேரம் கிடைக்கிறதோ சொல்லப்பட்ட மனு நீதி சாஸ்திரம் அதை போல சாஸ்திரங்கள்லாம் வாசிங்க. இன்னைக்கு இருக்கிற சட்ட புத்தகம் வாசிங்க. அப்படியே பார்த்து 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 மெதுவா எழுதினதா இருக்கும், ஒன்னும் மாறி இருக்காது. இப்போ நம்ம பாரத தேசத்தினுடைய எந்த சட்ட புத்தகத்தை எடுத்தாலும், நீங்க இப்ப வைத்திய சாஸ்திரத்தை எடுங்க, அடிப்படையில உள்ள போயிட்டுனால் ஆயுர்வேதத்தினுடைய அடிப்படை இருக்கும், மருந்து மாறி இருக்கும். மருந்து மாறலாம், ஆனா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லணும் இல்லையோ, உடற்கூறு எப்படி இருக்குங்கிறது அது மாறாது. ரண சிகிச்சை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தா அது மாறாது. இதை போல எல்லாம் அடிப்படையில அங்கிருந்து வந்திருக்கும். ஆனா அதை விட்டுட்டோம். இது மட்டும் கண்ணு முன்னாடி ஓஹோன்னு இப்ப நமக்கு நல்லா தெரியறது. தெரிஞ்சதே வாழ்க்கை, தெரிஞ்சதே கோலம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டு பழச விட்டுட்டோம். அதனாலே இப்ப நாம இன்னைக்கு கூடியிருக்கிறது, இந்த 5 நாள் கூடிக்கிறது எதுக்கு தெரியுமோ, இன்னைக்கு புதுசா நிறைய விஷயத்தை உபயோகப்படுத்திட்டு இருக்கமே, இதற்கெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு தான் இப்ப கூடியிருக்கும். அந்த ஆதாரமான நூல்களவை இப்ப எடுத்துட்டு இருக்கிற இந்த 14 நூல்கள், அங்கங்கள் 6, உபாங்கங்கள் 8, 6 8 14 நூல்கள். அதோட ஒரு 4 வேதத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா 18 ஆயிடுச்சு. அப்ப 18ன்னு சொல்லலாம், 14ன்னு சொல்லலாம். இப்ப இது சதுர்தச வித்யாஸ்தானங்களோ அஷ்டாதச வித்யாஸ்தானங்களோன்னு சொல்லுவோம். அப்ப நீர் வைக்கணும்னா 14 நாள் உபன்யாசம் வச்சிருக்க வேண்டாமோ, இல்ல 18 நாள் வச்சிருக்க வேண்டாமோ, நாள் யாரானு வரணுமே. அதற்காக சரி கொஞ்சமா வச்சுப்போம். இப்போ ஓஹோன்னு இருந்தா கூட எல்லாருக்கும் ஒன்றும் ஜீரணிக்கணும் இல்லையோ. நம்ம பாட்டு எல்லாத்தையும் பார்த்துருந்தோம்னா அடியனுக்கும் தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்ல முடியும். கேட்கறவங்களுக்கும் எல்லாத்தையும் உடனே ஜீரணிச்சிட முடியாது. அதனால சரி ஒரு 5 நாட்கள்ல 5 சாஸ்திரங்களின் சுருக்கத்தை பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது கடற்கரையில நின்னுண்டு 1 மைலு கனண்டு இருக்கிற கப்பலை அதோ இருக்குன்ற மாதிரி, கடலுக்கு கிட்டக்கே போகல, நீஞ்சவே போறதில்லை, குதிக்கவே போறதில்லை, முத்து குடிக்கிறத பத்தி யோசிக்கவே போறதில்லை. அதெல்லாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் பண்ற சக்தியும் இப்ப 6 இடத்துலயும் இல்லை. இப்போ வேத அத்தியனத்துக்கே போரும் ஆறுதுனால் அதுக்கு மேல அங்கங்கள் உபாங்கங்கள்லாம் அத்தியனம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் 6 வாசிக்கிறது இல்லை, வேதாத்தியனமானு பண்றோம். ஆனா சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கு, சுவாத்தியாயா அத்தியேதவ்யா, அவனவன் எந்த சாக்கையில படிச்சிருக்கானோ வேதத்தை அத்தியனம் பண்ணு. 2 லட்சம் ரூபாய் செலவு, பூணல் கல்யாணம் போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ண போறீர்னால், அதான் பண்ணிட்டேன்னு இல்ல, அதான் பண்ணிட்டே இல்ல சுவாமி, இப்ப எதுக்கு பூணல் போட்டிருந்தால், இல்ல பூணல்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம், அதை பண்ணினா அதுக்கப்புறம் பிரம்மத்தை தேடுறதுக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அத்தியனமே பண்ண போகணும். அத்தியனம் பண்றதுக்கு யோக்கியத்தை தகுதி கொடுக்கறதுக்காக செய்யப்படுகிற சம்ஸ்காரம் உபநயனம், பிரம்மோபதேசம். அதுக்கப்புறம் சந்தியாந்தனங்கள்லாம் பண்ணணும். இதுக்காகத்தான் போட்டோம்னால் இப்ப அதுக்கப்புறம் பண்ண போறது இல்லையோ. அதுக்கப்புறம் அத்தியனம் பண்ண போறவாளா இருந்தா இதை செலவழிக்கிறத பத்தி ஒன்றும் பண்ணவே மாட்டான். சின்னதா ஒரு 10,000 ரூபாய் செலவழிச்சு ஒரு கோவில்ல வச்சோ, வேற எங்கேயாலும் ஒரு மட்டத்துல வச்சோ, இல்லத்திலேயோ அவரவர் வீட்லயோ வாத்தியாரை கூட்டா வெத்தலைபாக்கு பழம் வச்சு கொடுத்தா அவர் மந்திரத்தை சொல்ல போறார். தேவை என்ன தெரியுமோ, கொஞ்சம் ஒரு கட்டு சமித்து, ஒரு கட்டு தர்பம், உபநயனம், ஒரு பூணல் மாத்திக்கிறதுக்கு, மௌஞ்சி தாரணம், பலாச தண்டம் கையில பிடிக்கணும், முஞ்சி புல்ல இறுக்கி இடுப்புல பிரிமனையாட்ட சுத்திக்கணும். இவ்வளவுதான் தேவை. இது மொத்தம் வாங்கினாலும் 4,000 ரூபாய் தாண்டாது. இவ்வளவுதான் மொத்த செலவு. எவ்வளவு செலவு பண்ணாருனால் சாப்பாடு மட்டும் 3 லட்சம் போட்டாருன்னா எதுக்கு பண்ணிருக்காருனால் இதுக்கு மேல பண்ண போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் இல்லையோ. அதுக்காக சேர்த்து வச்சு இப்பவே செலவழிச்சிட்டேன். இப்ப இதுக்கு மேல அத்தியனம் பண்ண போறேன்னு இருந்திருந்தால் அப்போ அதுலதான் கண் இருந்திருக்கும், இதுல கண் இருந்திருக்காது. இதுதான் கடைசின்னு நினைச்சுட்டேன்னு இல்லையோ. அப்ப என்னென்ன செலவழிக்கணுமோ எல்லாத்தையும் இப்பவே செலவழிச்சுட்டு அதுக்கு எடுத்த மண்டபம் என்ன, பட்டாட்டோப்பம் என்ன, இப்படி பண்ண போனால் அதற்கு உள்ள சொல்ல வேண்டிய மந்திரத்துக்கு நேரம் இருக்காது, சத்தமும் வராது. அதை விட்டுட்டு மந்திரம் சொல்லலைன்னா எப்படி சுவாமி, அப்புறம் எப்படி அத்தியனம் வரும்னா, நான் தான் பண்றதாவே இல்லையே, அப்புறம் இந்த மந்திரத்தை ஒழுங்கா சொல்லி நான் என்ன இப்ப ஸ்தாபிச்சிட போறேன் இல்லை. அப்ப எப்படி போயிட்டு பாருங்க. அதனால இதை போல என்ன விட்டுட முடியாது. அதிகாரத்தை பெற்றுண்டாகணும், மேற்கொண்டு அதை கச்சுண்டாகணும். அதை அன்னைக்கே சாஸ்திரம் சொல்றது, சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா 8 வருஷம் பிராமணம் உபநீத. கர்ப்பத்தை சேர்த்து 8 வயசு ஆயிடுத்துன்னா அவனுக்கு பூணல் போடுன்னு சொல்றது. அப்படின்னா 7 வயசுன்னு வச்சுங்க. கர்ப்பத்தை சேர்த்தா 8 வயசு, அப்படி இல்லை அதை விட்டுட்டீங்கன்னா 7 வயசுக்கு பூணல் போடு. அதுக்கப்புறம் அவனை படிக்க வை. எப்ப ஆரம்பிக்கணும், இதோ இப்ப ஆவணி ஆவட்டம் போய் சொல்லு. அதுக்கு தான் உபாகர்மான்னு பேர். அந்த நாளை பிடிச்சுன்னு தான் அதை ஆரம்பிக்க சொல்றது.
ஆவணியை எடுத்துக்கோ, அதனுடைய பௌர்ணமியை எடுத்துக்கோ, அதுலேருந்து 5 மாசம் கணக்கு பண்ணிக்கோ. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம், தை பௌர்ணமி வரைக்கும் வச்சுக்கோ. 5 மாசம். அந்த 5 மாசத்துலயும் உனக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறேன். இப்போ முதல் 15 நாளை விட்டுடு. ஏன்னா ஆவணி பௌர்ணமியில் ஆரம்பிச்சியானா மறுநாள் பிரதமையிலேருந்து தேய்பிரையோ இல்லையோ, வேண்டாம் பாடத்தை ஆரம்பிக்காதுன்னு. தேய்பிரையில பாடம் வேண்டாம், அதுல விட்டுடு. கிருஷ்ணபக்ஷமா இருக்கு, விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வளர்பிறையில் ஆரம்பி. அப்ப எத்தனை மாசம் பாடம்? 4.5 மாசம். நல்ல பள்ளிக்கூடம் சுவாமி. இதை போல எல்லா பள்ளிக்கூடத்தையும் மாத்திட்டா எப்படி இருக்கும்? இப்போ 4.5 மாசத்துல 5 வருஷத்துல பிள்ளை முடிச்சிருவான். அவன் படிக்க போறதே 5 வருஷம். 4.5 மாசத்துல பாடம் மூலம் வரைக்கும் முடிஞ்சு போயிடும். அப்ப அவ்வளவுதானால் பாக்கி 7.5 மாசம் வேலை இருக்கு. அந்த 7.5 மாசமும் ஒவ்வொரு 15 நாளா கணக்கு பண்ணுவா. இதெல்லாம் கிருஷ்ணபக்ஷ கணக்கு, இதெல்லாம் சுக்லபக்ஷ கணக்கு. சுக்லபக்ஷத்துல எல்லாம் என்ன செய்யணும்? திரும்ப சொல்லணும். படிச்ச பாடம் சட்டு சட்டுன்னு மறந்து போடும் இல்லையோ, அதை திரும்ப திரும்ப சொல்லி நன்னா ஞாபகம் வச்சுக்கிறது. அதுல இருக்கிற பாதி பட்சங்களை, அந்த மொத்தம் 7.5 மாசத்துல இருக்கிற ஒவ்வொரு பட்சத்தை உபயோகப்படுத்திக்கோ. அதுல கிருஷ்ணபக்ஷம் வரும் இல்லையோ, தேய்பிரை. அந்த கிருஷ்ணபக்ஷமா இப்ப இத்தனை நேரம் பார்த்தோமே, அங்கங்கள், உபாங்கங்கள், அதுல இருக்கிற இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் படி. அப்ப ஓரளவு இந்த பிள்ளை 5, 7, 8 வருஷம் படிச்சுட்டு வரச்சே 14 வித்யாஸ்தானங்களையும் பார்த்துடுறான். அப்படின்னா வாழ்க்கை முறையில இருக்கிற எல்லா கோணமும் அவனுக்கு தெரிஞ்சுப்படுறது. இப்ப நாம எடுத்துட்டு இருக்கிறது ஒரு கோணத்தை தான் தெரிஞ்சுக்கிறோம். வேதாத்தியனம் பண்றவா கூட ஒரு கோணம் தான் தெரியும். வேதாத்தியனம்ங்கிற கோணம் தெரியறதே தவிர, சுவாமி நன்னா அத்தியனம் பண்ணிருப்பார், ஆனா கொஞ்சம் போராதுங்குவா. அது என்ன சுவாமி, தான் நன்னா அத்தியனம் பண்ணியிருக்காரு, அப்புறம் என்ன போராதுன்னால், எங்க போனா எவ்வளவு கேட்கணும்னே அவருக்கு தெரியாது சுவாமி. 7 நாள் பாராயணம்னா என்ன, 10 நாள் பாராயணம்னா என்ன, பெரிய மனுஷா வீட்டுல உபநயனம்னா எவ்வளவு கேட்கணும், அதெல்லாம் ஒன்னும் அவருக்கு போராது. அர்த்த சாஸ்திரம் தெரியுமான்னு அவருக்கு இப்படின்னு போய் முடிப்பா. அப்ப அர்த்த சாஸ்திரம் படிச்சிருந்தால் வேதத்துக்கு எவ்வளவு காசு வாங்கலாம்னு சொல்லி கொடுக்குமான்னு நிச்சயம் சொல்லி கொடுக்காது. அங்கதான் நம்ம தப்பா புரிஞ்சு விடுறோம். அர்த்த சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப சாமர்த்தியமா சம்பாதிக்கலாமான்னால் நியாயமா சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லும். அதான் அர்த்த சாஸ்திரம் செய்யும். ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தா என்ன வேணா பண்ணிவிடலாமான்னால் வாழ்க்கையிலே நியாயமா கர்மங்களை எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கும். நியாய சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தா யார வேணா ஜெயிச்சுடலாமான்னால் வேதத்தை தப்புன்னு சொல்றவன ஜெயிக்கலான்னு வழி சொல்லி கொடுக்கும். அது ரொம்ப ஜாகிரதை சாஸ்திரமே. ஏதானு ஒன்ன சொன்னதுனாலே அதர்வண வேதத்தை வாசிச்சா யாரவனா இந்த வைப்பு, எடுப்பு, பில்லி, சூனியம், கருப்பு இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்றாளே, அபிசார கர்மங்கள்லாம் நிறைய இருக்காம என்னார், நிறைய இருக்கு. அதை இப்ப நான் நன்னா படிச்சுட்டு என் விரோதி யாரெல்லாம் இருப்போமோ போக்கிவிடலாம்னால் அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அது என்ன அடிக்கும். அதையும் சேர்த்து அதுக்குள்ளேயே தான் வழி வச்சிருப்பாப்போ. அதற்குள்ளதானே வச்சிருக்கா. இவ்வளவு பெரிய அரசாங்கம் எல்லாமே இருக்குப்போ. ஒரு சட்டம் கொண்டணுங்கிற அளவு இல்லையோ, அது யார் தப்பா இருந்தாலும் தப்பு தான். அரசாங்கத்துக்கே தப்பு பண்ணா கூட நாம் தகவல் அறியும் உரிமை சட்டம், அதுக்குள்ள யார் வரலாம் வரலங்கிறத பத்தி பெரிய போட்டா போட்டிப்போ. அதுல வந்துட்டோம், யார் கேட்டாலும் பதில் சொல்லணும். யார் சட்டத்தை இயற்றினாரோ அவர் பேர்ல கேள்வி வந்தாலே பதில் சொல்லணுமே. அதுதான் அந்த அறியும் உரிமை சட்டம். இல்ல சட்டத்தை இயற்றினவா வரமாட்டோம்னு ஒரு பிடிவாதம், இன்னன்னார் அதுல கிடையாது, ராணுவம் மட்டும் கிடையாதுன்னு பிடிவாதம். அப்ப அதுக்குள்ளேயே வழி வச்சிடும். அத போல பெரிய நம்ம கடைசி வேதமா இருக்கு அதர்வண வேதம். அதர்வண வேதத்துல என்னென்னலாம் அபிசார கர்மங்கள் இருக்குமோ அதை பண்றவனுக்கு என்ன ஆபத்து இருக்குங்கிறது அதுவே சொல்லியிருக்கு. அதனால நியாயமா போறதுக்கும் நேர்மையா போறதுக்கும் வழி சொல்றது. அதுல லௌகிகத்துக்கு எப்படி வைதிகத்துக்கு எப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஏற்பட்டன. அப்ப 8 இது எப்ப படிக்கணுமா? 7.5 மாதங்களிலே பாக்கி இருக்கிற 4.5 மாசம் போக 7.5 மாசத்திலே சுக்லபக்ஷமா திருவ சொல்லணும், கிருஷ்ணபக்ஷமா அங்கங்கள் உபாங்கங்களை வாசிச்சா அந்த பிள்ளை ஒரு 8 வருஷம் முடிஞ்சது. இப்போ அவன் உபநயனமாகி ஆரம்பிக்கச்சு 7 வயசு, இப்ப வயசு 15க்குள்ளே அர்த்த சாஸ்திரம், தனுர்வேதம், ஆயுர்வேதம், காந்தர்வ சாஸ்திரம், இதிகாசம், புராணம், நியாயம், மீமாம்ச, வானசாஸ்திரம், கல்பம், சீக்ஷா, வியாக்கரணம், ரொம்ப தெரிஞ்சு விட்டார் போல் இருக்கே. ஒரு நாள் நாம 15 வயசுக்கு அத்தனை படிச்சிருந்தோம் அந்த நாள்ல. இப்ப அது குறைஞ்சு போச்சு. இப்ப எப்பவோ 28, 29 வயசுல ஒரு முனைவர் பட்டம் வாங்கறதுக்குள்ள போர் நடுறது ஒண்ணு ஏதோ ஒரு தகவல்ல தான் நமக்கு அதை கொடுப்பாளே தவிர இத்தனையிலெல்லாம் உணர்வுபட்ட கொடுப்பாளா? இப்ப இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 20 முனைவர்களுக்கு விஷயம் கிடைச்சிரும். போ அத்தனை பேர் படிக்கிற அளவுக்கு அத்தனை சாஸ்திரம் இருக்கும் இல்லையோ. அப்ப எல்லாத்தையும் அவனை தயார்படுத்திட்டு, பிள்ளாய் 15 உனக்கு வயசு ஆயிடுத்து, இப்ப முடிவு பண்ணு, என்ன மேல பண்ண போறேன்னா நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
சரி அவசியம் செய். அதை நீ எப்படி ஒன்னு இஷ்டத்துக்கு பண்ணிக்க போறியானால், அது எப்படி ஏன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்? நான் தான் 8 வித விவாக முறைகளை இப்ப தர்மசாஸ்திரத்துல படிச்சிருக்கேனே. நான் நல்ல வேளை சொல்லி கொடுத்ததனுடைய லாபத்தை இப்பதான் பெற்றோம். இல்லைன்னா இவர் எப்படி எதுன்னே தேடுறதுன்னே தெரியாத முடிச்சிருப்பானே. இந்த மாதிரி நான் சரி அதெல்லாம் சரி நல்ல விதமா இருக்கும், உனக்கு ஏத்த பொண்ணாத்தான் அவ இருப்போ, நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னா அதுதான் ஜோதிஷ சாஸ்திரத்துல எப்படி பார்க்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததேன்னா. தேவையில்லையே, அதையும் இவனே தெரிஞ்சுட்டான் போல் இருக்கேன். இப்ப என்ன எடுத்து இது ஒவ்வொன்றும் இவன் படிக்கலையோ இல்லையோ, அதனால ஜோதிஷம் வேணும்னா ஒருத்தர்கிட்ட போறான். நான் அடுத்தது கர்மா, ஒரு சந்தியாந்தனம் பண்ணணும், எடுத்து ஒரு ஆச்சமனம் பண்ணணும்னா அதை தேடின்னு ஒருத்தர் இடத்துல போறான். நம்ம வீட்டுல பெருமாள் இப்படி பிரதிஷ்டை பண்ணணும்னால் அதை தேடின்னு ஒருத்தர் இடத்துல போறான். நான் இப்ப ஆராதனை பண்ணணும்னால் அதை தேடின்னு ஒருத்தர் இடத்துல போறார். இதெல்லாம் என்ன பண்ணேங்கிறத எழுதி வைக்கணும்னா எனக்கு எழுத தெரியாதுன்னு கவிதை எழுதி கொடுக்கணும் ஒருத்தர் இடத்துல போறார். இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒருத்தர் இடத்துல போறோமேனால் நான் தான் படிச்சிருந்தேன் இத்தனையும். நான் ஒத்தனையும் இத்தனையும் படிச்சிருந்தது. அப்ப இது வரைக்கும் நிறைய படிச்சிருந்ததுனாலே கண்ட விஷயத்துல புத்தி போல ஒன்னும் தேவையில்லாத வம்பு தும்புகளுக்கெல்லாம் நான் அலையவே இல்லை, சந்தோஷமா இருந்தேன். இப்போ இப்ப இவ்வளவு அர்த்தம் தெரிஞ்சுட்டதுனாலே கவலைங்கிறதே இல்லவே இல்லை. வாழ்க்கை கண்டு நான் பயந்ததே இல்லை. இல்ல வியாதி வந்திருக்கே பயப்படுவீரேன்னா ஆயுர்வேதம் தெரியுமே, நான் தான் சாப்பிட்றேன்னேங்கிறான். சரி அதுக்குன்னு எல்லாம் அதுக்கு கட்டுப்படுமானார், அதுக்கு மேல கர்மங்கள் தான் கட்டுப்படுத்தும், பிரம்மமத பார்த்துப்பார்னு வேதாந்தம் படிச்சிருக்கேனேன்னுட்டான். ஆக கீழிருந்து ஆரம்பிச்சிருந்து அவன் பிரம்மமித்தனை நடத்துறாருங்கிற வேதாந்தம் வரைக்கும் கற்றுட்டானால் இப்படி அசைக்க முடியுமா சொல்லுங்க? அப்ப எவ்வளவு ஆணித்தனமா உறுதியான நம்பிக்கை அவனுக்கு வந்திருக்கும். ஆதாரம் நன்னா இருக்கும் இல்லையா? அஸ்திவாரத்தை நன்னா போட்டா சுவாமி கட்டடத்தை ஏத்திண்டே இருக்கும். மேல மேல 18 மாடி கட்டியிருக்காரு என்னார். இப்ப 18 அரசாங்கத்திலேருந்து அப்புறம் ஒரு சதுரடிக்கு 2ன்னு இருக்கிறதா 3ன்னு ஒத்துப்பா, ஒத்துண்டா அப்புறம் ஒரு 6 மாடிக்கு கீழே இருந்து அஸ்திவாரம் போட முடியும். போட்டு வச்சுட்டோம். இப்ப மேல 18 வரைக்கும் வந்தாச்சு. அரசாங்கத்துல மாத்திரன்னா பாக்கி யாரை கட்டிடுவோங்கிற பாருங்க. அதை போல இவன் தயார் பண்ணுவான். தயார் பண்ண பிற்பாடு நல்ல பொண்ணா பார்த்துட்டான், கல்யாணம் பண்ணிவிட்டாப்போ ஒருவேளை குழந்தை பிறக்கலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணன்னு தேடின்னு போக மாட்டான். அவனுக்கு புத்திர காமேட்டிக்கு வழி தெரியுமே, அதையும் சேர்த்து படிச்சிருக்கானோ இல்லையோ. அப்ப ஒவ்வொன்னும் வாழ்க்கையில வேண்டியது அவனுக்கே தெரியறது. அப்படியே இது எதுவுமே அவனுக்கு நடக்கலையா, நடக்காட்டாலும் எதனால நடக்கலைங்கிறதையும் அவன் புரிஞ்சு விடுறான். அதனால அந்த கவலைப்பட போறது இல்லை. நமக்கு இது நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்ற கவலையே வந்து பாதிக்கிறது. அதுக்கு நான் இன்னொருத்தர் போய் கேட்கணும், அவர் சரியா சொல்லுவாரா தெரியலன்னால் யார் எப்பவும் காரியத்தை ஒழுங்கா பாப்பா. எனக்கு ஓரளவுக்கான அது தெரியும்னு இருந்தால்தான் அந்த வேலையை தேடி நான் இன்னொருத்தர்கிட்ட போனால் அவர் அதை ஒழுங்கா எனக்கா பண்ணி கொடுப்பார். எனக்கு நிஜமாவே அந்த வேலை தெரியாதுன்னு வச்சுங்க, அப்புறம் கொஞ்சம் ஏச்சு கட்டினா வாங்கிக்க வேண்டியதான். நான் ஒன்னும் எதிர்த்து செய்ய முடியாது. நான் ஒரு வேலைக்காரரை வச்சிருக்கேன், இந்த வேலைக்கு நீங்க இங்க ஒரு முதலாளி வச்சிருக்கார், இவர் தொழிலாளி அவர் முதலாளி. இவர் என்ன பண்ணுவாருங்கிறது ஓரளவுக்கான அந்த முதலாளி தெரியணும். அவருக்கு அது அப்படியே தெரியாது. பெரிய மருத்துவமனை நடத்துறாராம், ஆனா அவர் கணக்காளரா படிச்சிருக்காராம்னா என்ன நடக்கும்? நடக்காது இல்ல. அவர் கணக்கு நன்னா தெரியும், பண்ணிடுவார். ஆனா ஆரோ ஒரு வியாதிகிரஸ்தர் வரும்போது காசை கீழவை பார்க்கலாம். இப்படி நியாயமா? அது யாரா இருந்தாலும் அவரை பார்த்து பாதுகாக்கிறது வைத்தியனுக்கு இல்லையானால், இப்போ நான் வைத்தியனே இல்லையே, நான் படிக்கலையே, நான் கணக்காளர் போய் மருத்துவமனை ஆரம்பிச்சா அப்படிதான் ஆகும். இப்போ அது கொஞ்சமான எனக்கு தெரியணும். தெரிஞ்சிருந்தா தான் அது நல்லா நடக்கும். நாம ஒரு வைத்தியனா இருந்தோம்னா இன்னொருத்தர் எப்படி வைத்தியம் பண்றான்னு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். உடம்ப பத்தியான கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க என்ன எடுத்து, நான் இதை பத்தியே படிக்கல, ஆனா எனக்கு ஆபத்து வரைச்சே ஜோதிஷம் வேணும்னு தோன்றது. இதை பத்தியே படிக்கல, எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா யாரானதுக்கு ஹோமம் பண்ணுவாளான்னு தோன்றது. நான் இதை பத்தி படிக்கவே இல்லை, எனக்கு இப்ப வியாதி வந்ததுன்னா ஆயுர்வேதம் எங்க இருக்குன்னு தேடுறேன், யாரானு சொல்வாளா பாக்குறேன். இதை ஓரளவு நான் படிச்சிருந்தேன்னா இது எல்லாமே தெரிஞ்சு வாழ்க்கை வளமா இருந்திருக்கும் இல்லையோ. இந்த செழிப்பை அந்த நாள்ல நாம அனுபவித்து கொண்டு இருந்தோம். அந்த செழிப்பை இப்ப விட்டுட்டு இதுக்கு பதில் செல்வம் உட்காந்துருக்கு. நிறைய செல்வத்தை வச்சுட்டு இருக்கோம், ஆனா செழிப்பா இருக்க முடியல. ஒவ்வொருத்தர செழிப்புக்காக தேட போறோம். அப்ப அவர் தனக்கு செல்வம் வரணுங்கிறதுக்காக தான் செழிப்பை கொடுப்பார். இப்ப அவருக்கு செல்வம் வேணும், அதன் அளவுக்கு தான் என்கிட்ட செழிப்பை கொடுப்பார். நான் எனக்கு செழிப்பு தேடிக்கிறதுக்கு படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா, அல்லது என் செழிப்புக்கு செல்வத்தை கொடுத்து விலைக்கு வாங்க போனேன்னா நல்லா இருந்திருக்குமா? இதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏன் இருக்குன்னா இந்த கலியுகத்துல இப்படித்தான் இருக்கும். இது கிருத்த யுகமா இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும், திரேதா யுகத்துல மாறுறதுக்கு ஆரம்பிச்சது, துவாபர யுகத்துல இன்னும் மாறுறதுக்கு ஆரம்பிச்சது, இப்ப கலியுகத்துக்கு வந்திருக்கோம். இந்த நிலைமையில் இருக்கிறோம். மாறுமானால் கண்டிப்பா மாறிடும். கலியுகம் மாறின பிற்பாடு திரும்ப கிருத்தயுகம் வரப்போறது. திரும்ப கிருத்தயுகம் வந்தால் இப்ப இத போல ஒருத்தர் உட்காத்தி வச்சிருந்து தர்மசாஸ்திரம்னா என்னான்னு தலைப்பும் போட மாட்டா, கேட்கவும் ஒருத்தரும் வர மாட்டா. ஏன்னால் கேட்கற எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாளே,
அவர்களே அதைத்தான் படிச்சுட்டு போறா. அதுவும் இப்ப கேட்கற எல்லாருக்கும் வயசு 70 சொல்றவருக்கு 60. இவர் சொல்லி அவ கேட்டு இருப்பாங்க, சுவாமி இதெல்லாம் இப்ப 15 வயசுல பண்ண வேண்டியதெல்லாம் இப்பயே பண்றீடு, இது எப்பவோ 8 வயசுக்கு நாள் விட்டுட்டேனே. அப்ப 8 வயசுக்கு பண்ண வேண்டிய சமயத்துக்கு பண்ணிருப்பேன் கிருத்தயுகத்தில். அது மாறி மாறி 60 வயசுக்கு அதை பத்தி பண்ணலாமான்னு கேட்டு இருப்பேன் கலியுகத்தில். இந்த வித்தியாசமே போறாதா? கிருத்தை என்ன பண்ணும், கலி என்ன பண்ணும், கிருத்தை என்ன பண்ணும், கலி என்ன பண்ணும், இதுதான் பண்ணும். அப்ப நேரம் நம்மளையே படிக்க சொல்லி நம்மளையே பண்ண சொல்லித்து இப்ப அது பண்ண முடியாமல் பலரையும் எதிர்பார்த்து தயங்கி நிக்கிறதுக்கு வச்சிருக்கு. இருக்கட்டும், இதுதான் இந்த 5 நாட்கள் நம்ம கூடி இருக்கிறதுனுடைய அடிப்படை. அப்ப ஓரளவுக்கு முழுமையான ஒரு கண்ணோட்டம் நமக்கு வேணும். அதை வச்சுட்டா நம் வாழ்க்கையை நன்னா இருக்கும்னால் இப்ப இது எல்லாத்தையும் படிக்கணுங்கிறீரா? படிக்கணும்னா யாரானு சொல்லிக் கொடுக்க போறாளா? உண்டானா ஒரு லாபம். அப்படி அறிவியல் நிறைய முன்னேறி இருப்பாருங்க. எல்லா புஸ்தகங்களும் இப்போ ஓரளவு கிடைக்கிறது. அது அச்சில் கிடைக்காட்டா கூட கிடைச்சுடுறது. கைபேசியில் வச்சுக்கலாம், எப்படி வேணா தட்டலாம். இப்போ அது ஒரு தட்டையா பெருசா ஒன்று கொடுத்துட்டா அதுல தட்டினாலும் எது வேணா வருது. இப்போ என்னத்தை வேணா தேடுங்க. இப்ப முன்னாடிலாம் அர்த்த சாஸ்திரம் போட்டிலாம் ஒன்றும் தெரிய வராது, ஒன்று எங்க போய் தட்டுறது. இப்ப வெறும் அர்த்த சாஸ்திரம் போட்டால் ஓரளவு நிறைய செய்தி அதுல வருது. அதை படிக்க ஏன் தெரியுமா அதுல நேரம் செலவைக்கிறோம்? தெரியாத நிறைய அது சொல்றது இல்லையோ. அடுத்தடுத்து இன்னொன்னு அது இதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறச்சே இதோட சம்பந்தம் இருக்கிறது கீழே வரிசையா வந்து நின்றுண்டு நான் வரட்டுமாங்கிறது பாருங்க. அடுத்தடுத்து நான் வரட்டமான்னு கேட்கறது இல்லையோ. அப்ப அதுக்கு அடுத்தது படிப்போம்னா தேவையில்லை. ஏதோ தவறான விஷயத்துக்கு போகாத வரைக்கும் மீமாம்சைப்படுத்தி அடுத்தடுத்து சொல்லணும்னா நல்லது தானே. ஏன்னா நம்மால புத்தகத்துல அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்க முடியாது. அது முதல் பக்கத்திலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு ஆனும். இப்போ பிடிக்கிறதோ பிடிக்கலையோ. இப்ப உபன்யாசத்துக்கு வந்து உட்காந்துட்டு 6:30 ஆரம்பிச்சாச்சு, ஆச்சு மணி இப்ப 7:30 8:30 மணி வரைக்கும் கேட்டாகணும்னா ஒன்றும் நகர முடியாது. இங்க உட்கார்ந்தது தான். அடியே இப்ப 8:30 விட்டா தான் உங்களால எழுந்து போக முடியும். போலாம், யாரும் அவ்வளவு தூரம் போக மாட்டான்னு வச்சுங்க. ஒரு நியாயம்னு ஒண்ணு இல்லையா? தர்மம் இத்தனை நாள் நியாய சாஸ்திரம்னு பார்த்துட்டு எழுந்து போயிடுவாளா? அதனால இதற்குள்ளேங்கிறது இப்படித்தான் முடியும். ஆனா இதே வெவ்வேறு விஷயத்தை பத்தி சேகரிக்கலாம். ஆனா அதுல இருக்கிற ஆபத்தை சொல்றேன், தெரிஞ்சுடுவோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இப்ப வாய்ப்பு இருக்கு. நீங்களே இந்த 18 சாஸ்திரங்களை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமாவது நான் தெரிஞ்சுக்க போறேன்ற ஆசைப்பட்டுட்டீங்கனால் நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். அதுல குறை இல்லை. இன்னைக்கு அதுக்கு இருக்கு, ஏற்பாடுகள்லாம் பண்ணித்தான் வச்சிருக்கா, கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா அதை பார்க்கிற யாராலையும் இப்போ 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மேல அதை பார்க்க முடியல. எந்த ஒண்ணு எடுத்து பாருங்க, அதுல 5 நிமிஷத்துக்கு இருக்கு, 10 நிமிஷத்துக்கு இருக்கு, 15 நிமிஷத்துக்கு இருக்கு. எங்கேயானு 2 மணி நேரம் உபன்யாசம் இருக்குமான்னு போனீங்கன்னா இருக்கும். யாரும் அதை 20 நிமிஷத்துக்கு மேல பார்த்துருக்க மாட்டான். அப்ப என்ன ஆகணும்? இதே மீமாம்சா சாஸ்திரமும் நியாய சாஸ்திரமும் 20 நிமிஷத்துல புரியுற சாஸ்திரமா வரணும். வந்தத்தானே, அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆனா நம்ம பழைய சாஸ்திரம் எல்லாமே 20 நிமிஷத்து சாஸ்திரம் இல்லை. எல்லாமே 2 வருஷத்து சாஸ்திரம், 20 வருஷத்து சாஸ்திரம். இது ரெண்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறதுன்றதுதான் இப்ப கேள்வி. நமக்கானா 20 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல. ஆனா சாஸ்திரங்களானா 2 மணி நாள் சொல்லி 50 நாள் சொன்னாதான் புரிவேங்கிற சாஸ்திரமா இருக்கு. 100 மணி நாள் ஒரு விஷயத்தை பத்தி பேசினா புரிய வச்சுடலாம் சுவாமி. ஒரு புத்தகம் தர்க்க சங்கிரகம், சின்ன புத்தகம், நியாய சாஸ்திரத்துல இருக்கிற பால பாட்டம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 10 நாள் 2 மணி நேரம் கொடுத்திருந்தால் ஒரு 20 மணி நேரத்துக்குள்ள தர்க்க சங்கிரகம் என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி வச்சுடலாம். அதுல என்ன கஷ்டம் வரும்? முதல்ல 20 மணி நேரம் பொறுமை இருக்காது. ஏன்னா 20 நிமிஷத்துக்கு தான் பொறுமை இருக்கும். அடுத்தது எனக்கு அதுல பிடிச்சதா என்ன இருக்குமோ அந்த பிடிச்சதா படிச்சிருவா. ஆனா அந்த 20 மணி நேரத்துல அப்படி இருக்காது. உங்களுக்கு பிடிச்சதா 5 மணி நேரம் தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்காததா 15 மணி நேரம் இருக்கும். பிடிக்காததுன்னு என்ன சொல்றேன், உங்களுக்கு விரோதம் இல்லை, ஆனா அதுல எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி 15 மணி நேரம் கிடைக்கும். அந்த 15 மணி நேரத்துக்கு நீங்க உட்கார்ந்து எண்ணாதான் அந்த 5 மணி நேரம் கிடைக்கும். ஆனா இப்ப எல்லாருக்கும் ஆசை என்னன்னா அந்த 5 மட்டும் கூட அதையும் 2 கொடுப்பீரா. இதுதான் ஆசை. 20 பத்தி பேச்சே கிடையாது, அந்த 5 மட்டும்தான் எனக்கு வேணும். அந்த 5ஐயும் கொஞ்சம் தான சுருக்கி கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹசிரகம் பட்டதே பண்டிதே நித்தியம் ஸ்ரோதும் இச்சாமியகம் பிரபோ பரமசிவனார். கேட்டு ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு ஆனானப்பட்ட சஹசிரநாமத்தையே ஒண்ணுல கொடுத்துட்டா சுவாமி. நீ என்னமோ மீமாம்சா நியாயம்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நாள் அதுதான் என்ற நிலைமை. அதனால அதையும் குறைச்சு கொடுக்க முடியுமானால் அது இன்னைக்கு முடியாது. அவசர கதியில தெரிஞ்சுக்கணும், எனக்கு வேண்டியதை மட்டும் தெரிஞ்சுக்கணும், கேள்வியா அதுல மட்டும் நான் கேட்பேன். ஆனா மற்றதை பத்தி தெரிஞ்சுக்க முடியாதுன்னால் நம்ம வாழறதுக்கு வீடு வாங்குறோம். வீடு உங்க உள்ளுல தானே இருக்க போறீள், கட்டுல தானே போட்டிருக்க போறீள். அதுக்காக ஏதோ கூரை போட்டுட்டு 21 நாள் நீங்க ஆற போட்டிடலாமே, அதுக்கப்புறம் தான் அடுத்தது கட்டுவேன் நாளாமே. அஸ்திவாரத்தை போட்டுட்டு அது குழி வெட்டுறதுக்கே 21 நாள் ஆச்சாமே. அதுலலாம் எனக்கு ரொம்ப விருப்பமே இல்லை சுவாமி. ஏன்னா நான் அஸ்திவாரத்துக்குள்ளே இருக்க போறேன்.
இல்லை நான் கூரையிலேயே படத்துக்கு போறேன், ரெண்டும் இல்லை, அப்ப அதை விட்டுடுங்க. அந்த 1.5 மாசத்தை விட்டுட்டு பாக்கி இருக்கிற 15 நாளைக்குள்ள வீடு கட்டி போயிடலாம்னால் விழுந்துடும், வீடு நிற்காது. அப்ப எனக்கு தேவை ஒரு உள்ளு ஒரு கட்டிலா இருந்தாலும் அதற்கு கொடுக்க வேண்டிய 45 நாளை நான் கொடுத்தா தான் இந்த கட்டில எனக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம பழைய சாஸ்திரங்கள் எல்லாத்துலயுமே ஒரு சிக்கல். சிக்கல்னா அது நியாயமா தான் இருக்கு, அதுங்கிட்ட தப்பு இல்லை, நமக்கு சிக்கல். இப்ப அதை நாம இப்ப படிக்க வர முடியும், அதை நீ 2 மணி நேரத்துல கொடுனால் அதுக்கு நமக்கும் பொருந்த மாட்டேங்கிறது. அதனால உங்களிடத்துல ஒரு விண்ணப்பம், இதை தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டுனால் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதுவா 30 வயசுக்கு நேரம் கொடுக்க முடியுமான்னா சரி 60 கொடுங்க, 30 கொடுக்க முடியலன்னா 60 கொடுங்க. 60க்கு படிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு சார், இனிமே பண்ண போறோமானால் அப்படின்னு வைதிகத்துல நினைச்சிக்கவே வேண்டாம். 60லேங்கிறது சம்பாதிக்கிறது முடிஞ்சு போச்சு, 60லேங்கிறது வேலைக்கு போறது முடிஞ்சு போச்சு, 60லேன்றது ஓடி ஆடுறது முடிஞ்சு போச்சு, 60ல கோவப்படுறது முடிஞ்சு போச்சு. இது இத்தனையுமே முடிஞ்சது. ஆனா 60ல தான் தேடுதலே ஆரம்பிக்க போறது. ஆரம்பிக்கலே நினைக்க வேண்டாமே, தாராளமா 30லயும் தேடலாம், 60லயும் தேடலாம். 60ல தேடினாலும் புரிய வருமானால் கண்டிப்பா வரும். ஏன் 60ல நீங்க யாரான 5வது படிக்க போவீங்களா? 60ல மேல்நிலை பட்டம் வாங்க போவீங்களா? இளங்கலை பட்டம் முதுநிலை பட்டத்துக்கு போவீங்களா? 60ல யாரான ஓட்டப்பந்தயத்துக்கு போவீங்களா? மாட்டில இல்லையா? ஆனா 60ல தர்மசாஸ்திரம் படிக்க வரமே, அது எப்படி சுவாமி? அது மட்டும் சாத்தியமா இருந்தால் சாத்தியமாகும். என கீழே சொன்ன எல்லாத்துக்கும் நான் சாதிக்க வேண்டியது 60க்கு முன்னாடி. நான் இப்ப சொன்ன எல்லா படிப்புனாலையும் எப்ப சாதிப்பேன்? வேலைக்கு போகணும், அதான சாதனை. வேலைக்கு போனோம்னா 60க்கு யாரும் எடுக்க மாட்டாளே, அதனால அதை நீங்க படிக்க முடியாது. அதுல உங்களுக்கு வயசுங்கிற ஒரு மேல் மட்டம் வச்சுட்டா, அப்ப அதுக்கு மேல அந்த வயசு 30 வயசு ஆயிடுச்சுன்னா அரசாங்கத்துல வேலை எடுத்துக்க மாட்டா, யார் படிப்பா? படிக்க மாட்டோம். ஆனா இந்த இடத்துல 60க்கு அப்புறம் தானே பெருமாள் மோட்சமே கொடுக்க போறாரு, 30 கொடுக்க போறது இல்லையே. அவர் எப்படி 60 கொடுக்க போறாருன்னா அப்ப 60ல படிக்கிறது தான் நியாயமாவே படுறது. அது கீழே படிக்கிறத காட்டில் இப்பவான்னு படிச்சுக்கலாம். கீழே படிக்க விட்டுட்டோங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ படிக்க வேண்டாம்னு நான் சொல்லல, கீழேயே படிச்சிருந்தா நல்லதுதான். 15 வயசுக்கு விட்டுட்டோம், அப்ப இப்பவான்னு தெரிஞ்சுக்கணும். நல்லே இது என்னமோ இப்ப படிக்க நோக்கம்லாம் நினைச்சுக்க வேண்டாம், தாராளமா எப்போதும் படிக்கலாம். படிக்கிறதுக்கு வகை முறைகளும் இன்றைக்கு உள்ளன, அதுக்கும் குறவில்லை. கத்துக் கொடுக்கறதுக்கும் இருக்கா. ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு ஆர்வம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சாஸ்திரங்கள்ல ஒரு அறிமுகமா இருக்கட்டும். என்ன இது ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. 5 சாஸ்திரம் மட்டும் எடுத்துக்கோ, இருக்கிறது 5 நாள் தான், அதுல 1 மணி நேரம் எடுத்துக்கோ, பாக்கி இருக்கிறது 1 மணி நேரம் தான். அதுல 1 தர்மசாஸ்திரம், நியாய சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம். இது எல்லாரும் அறிந்தது. நியாயம் தெரியும், மீமாம்சா தெரியும், தர்மசாஸ்திரம் தெரியும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சுவாமி. அர்த்த சாஸ்திரம் அது எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்றதுன்னா, எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லல, சம்பாதிக்கிறவன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றது, அதை சொல்றதுதான் அர்த்த சாஸ்திரம். நியாயமான வழியில சம்பாதிக்கணும், சம்பாதித்தவன் அந்த சொத்தை வச்சு என்ன செய்யணும், யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்க வேண்டாம், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அர்த்த சாஸ்திரம். கடைசியா யோக சாஸ்திரம். இது இத்தனையுமே முடிஞ்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சுவாமி, பயமா இருக்கு இந்த உலகத்துல வாழ்றது. இப்பதான் பொருளாதார வீழ்ச்சி வேற ஆரம்பிச்சிருக்குன்றா. இது அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போறதோ தெரியல. இப்போ வேலை இருக்குமா இல்லையா தெரியல, பயமா இருக்கு. அன்னைக்கு போய் உட்கார்ந்து கணிப்பொறியை தட்டி என்ன எனக்கு பேர்லாம் கேட்கறது, அது எனக்கு இருக்கிற புனை பேர்லாம் நான் சொல்றேன் சொல்லி உள்ள விட்டா வேலை இருக்கான். அதை தட்டச்சே இல்லேன்னு அப்படி வெறுந்தரையை காட்டி கொடுத்துன்னா வேலை போடுத்தான். அப்போ கூட்டெல்லாம் சொல்ல மாட்டாளா, அதான் சொல்லிட்டாளேங்கிறான். இவ்வளவுதான், இது உள்ள போனா உண்டு வேலை, இது எனக்கு உள்ள அனுப்பலைன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப அலுவலகத்துக்கு விட்டாளேனால் அலுவலகத்துக்கே வர வேண்டாம்ட்டாளே. இதே கணிப்பொறியை நீ வீட்லயே வச்சுக்கோ, உள்ள விட்டா வேலை பாரு, உள்ள விடலைன்னா வேலை இல்லை, உன்னை தேடி காசு வேலை வரும், பாக்கி வச்சுக்கோ. அதுவும் வேண்டாமா, அட்டை போட்டா இன்னைக்கு எல்லாத்துக்கும் அட்டை தான் காசே, காசும் கையில பார்க்க போறது இல்லை. ரொம்ப மாறி போச்சு உலகம். ஆனா அப்படி மாறிடுதுங்கிறத பத்தி கவலையே பட வேண்டாம். அப்படி மாறி இருக்கேங்கிறத வியப்பா பார்க்கலாம், ஆனந்தமா பார்க்கலாம். அப்படித்தான் ஈஸ்வரனுடைய சிட்டி இருக்கு. ஆனா இத்தனை மாறி இருந்தா கூட நாம இதுலயும் நன்னா வாழறதுக்கு பகவான் வழி சொல்லியிருக்காரு. நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அதுக்கு உழைச்சிருக்காளே, அதுக்கு தானே ரிஷிகள் எல்லாரும் இந்த சாஸ்திரங்களை கொடுத்துருக்கா. அப்ப இத்தனைக்குமே எனக்கு வழி இருக்கிறச்சே நான் அதை பண்ணாத இருக்கலாமா? ஒரு வாழ்க்கை சவால்னு ஆயிடுத்துன்னு வச்சுங்க, ரொம்ப நன்னா பாத்துட வேண்டியதான். ஓட்டப்பந்தயத்துல எதிர்ப்பு இருக்கத்தானே வச்சு, எந்த ஆட்டத்துல போனாலும் தடுப்பு இருந்து அந்த தடுப்பை தாண்டி ஜெயிச்சாத்தானே ஒரு சந்தோஷமே இருக்க போறது. ஒண்ணுமே ஆட்டமே இல்லையான்னா பார்க்கவே வரமாட்டா யாரும். கடைசியா இன்னும் 6 பந்துகள் தான் இருக்கான், 38 வேணுமா? 6 தான் இருக்கு, 6 6 36 தான் சாத்தியம். ஆனா 38 இருக்குன்னா அது ஒண்ணும் இல்லை பந்து போடணும், போட்டாதான் உண்டு. இப்போ அதுல ஒரு இல்லை பந்து போட்டுட்டா அதுல ஒரு 6 வந்துருத்தா 38 வந்துருமா இல்லையா?
ஏன் ஜெயிச்சதுலையா அப்படி எல்லாரும்? எத்தனையோ நடந்திருக்கு இந்த மாதிரி. அதனால இது எல்லாமே சாத்தியம்தான். சம்சாரம்ங்கிறது இப்படித்தான் இருக்க போறது. அதற்குள்ளதான் நம்மளும் நீச்சி ஆகணும். அந்த நீச்சலுக்கு தான் படகை கொடுக்கிறார் பெருமாள். அதுக்குன்னு மேல நம்ம சுத்திக்கிறதுக்கு ஜாகிரதையா எல்லாம் போட்டு கொடுக்கிறார், துடுப்பு கொடுக்கிறார், காப்பாத்துறதுக்கு ஆள